पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपदेर्वदनारविन्दादि निष्क्रामदेव निधते निगमन्तभाष्यम् तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैः स्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। शतमघमणिनीला शार्ङ्गिणस्तुल्यरूपा शयकृतशुकपोता शर्वरीकान्तवक्त्रा शमितसकलतापा शापिता भव्यजाता शरणमुपगतानां शंसता सौतुगोदा। हरिः ओं। त्रिगुंशस्वसार उपयन्ति निष्कृतगुं समानं केतुं प्रतिमुञ्चमानाः ऋतुगुस्तन्वते कवयः प्रजानतीर्मध्ये छन्दसः परियन्ति बास्वतीः வேயர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 100 அன்புடனே அடியேறின் கருஷினியே यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु यन्मधु तेन मे वाजिनीवति मुखमंधि सरस्वती। नमस्तदसे एतर्हि भगवतः महापुरुषस्य श्री भक्तवत्सलस्य परया कृपया श्रीव्रतप्रबन्धं तावत् अनुभोक्तुं समागतेभ्यः समेभ्यः आस्तिकमहाजनेभ्यः सुस्वागतां वाचं परिसमर्प्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः सम्प्रति उपन्यासमिमं समारभे समेयं समाहितचित्ता भूयास्त भूत्वेमम् उपन्यासं श्रुत्वा तस्या एव जगज्जनन्याः आमुक्तमाल्यदायाः अस्मत्कुलदेवतायाः मङ्गलदेवतायाः गोदादेव्याः परया कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य समेधमान विभवाः सख पुत्र पौत्र मित्र कलत्र बांधवाः शतायुषो भूयास्त इत्याशास्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः उपन्यासमारभे। नान्गावदु तिरुप्पावै पासुरम् आळिमழை கண்ணா வந்து நீ கைதரவே ஆழியுள் முக்குமுகந்து கொளாத்தேரி ஊழி முதல்வன் உருவம்போர் மெய் கருத்து வாழியந்தோளை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வரம்புரிபோல் நின்றது தடாதே சார்க புடைத்த சரவணமோர் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் பாவாய். சென்ற பாசுரம் தோழிகளுக்கு ஏற்பட்ட ஐயத்தை நீக்குவதற்காக தலைவி சொல்றான். கோகுலத்தில் நடக்கிற நிகழ்ச்சி ஐயத்தை நீக்குவதற்கு தலைவி சொன்னவாறு ஐயம் போக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது. அது இந்த பாசுரத்தில் சொல்றோம். திருப்பாவை நாடகம் நேத்திக்கே சொன்னோம். நாடக பிரபந்தம் வந்து அதனால இப்போ ஒரு புது கேரக்டர் இந்த பாசுரத்தில் வரும். நீங்காத செல்வம் நிறைந்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை நன்னா பொழிஞ்சாதான் அதற்கு அடுத்தபடியாக போன பாசுரத்தில் சொன்ன பலன்கள்லாம் கிடைக்கும். மழை பெய்தால் ஓங்கு பெரும் சென்னல் வரும், ஊடு கயல் புகழும், பூந்தோளை பொதில் பொறிவண்டு கண்படுக்கும், அதே படுக்கும், தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமிழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நல்லா புல் கிடைக்கும், சாப்பிட்டு பாலை கொடுக்கும். அதனால் அல்டிமேட்டாக நீங்காத செல்வம் நிறை. எல்லாத்துக்கும் மழை தான் ஆதி. திருக்குறளில் திருவள்ளுவர் நாயனார் அதனால தான் கடவுளை பாடினார், அடுத்தபடி மழையை பாடினார். அதனால் நாச்சியார் மழைக்கு இன்சார்ஜான தேவதையே இந்த கோபிகைக்கு முன்னாடி வந்து நின்னதாக அடுத்த காட்சி இருக்கு.
வந்தவர் யாருன்னு அந்த பெண்களுக்கு தெரியாது. கிழக்கை வழக்கே தெரியாத கோகுலத்து பெண்கள். யாரோ புதுசாக ஒருத்தர் இருக்கிறத பார்த்த உடனே யார் அப்படின்னு தெரிஞ்சா இவர் தான் மழைக்கு இன்சார்ஜ்னு புரிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த தேவதைக்கு என்ன பேர், பஞ்சன்யனா வருணனா அதெல்லாம் தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகள் தலைவி அவரை எப்படி கூப்பிடுறா, ஆழி மழைக்கு அண்ணா. ஆழி மழைக்கு, ஆழின்னா சுற்றி சுற்றி பெய்கிற மழை, அதாவது விட்டு போயிடுத்துன்னு நினைப்போம், மறுபடியும் பெய்யும். சில சமயம் மழை நல்லா பெய்யுச்சு ஓன்னு பெய்யும், செய்வ நிற்க போகுதுன்னு நினச்சா சைலண்டாக மறுபடியும் அடிக்கும். அதான் வட்டம் சில குழந்தைகள் அழும், நிற்க போகுதுன்னு நினைப்போம், மறுபடியும் எனர்ஜியை பிடிச்சிட்டு வரும். அந்த மாதிரி ஆழி மழைக்கு, வட்டி வெட்டி சுற்றி சுற்றி பெய்கிற மழைக்கு அண்ணா இன்சார்ஜ் ஆகவனே. அந்த தேவதை பேர் சொல்ல வேண்டாமோ அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு தெரியல சுவாமி. ததியாரதம் நடக்கிறது, ஒரு சுவாமி வடை சாட்சி வந்தால் வடை மாமா வடை போட்டு தான் கேட்கும் குழந்தைகள். அது மாதிரி ஆழி மழைக்கு அண்ணா. அடுத்த வினாடி இந்த பாசுரத்தினுடைய அமைப்பு ரொம்ப கம்பீரமான அமைப்பு. அதாவது விஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காட்சி நேரே நடந்துட்டா மனசில் நன்கு பதிஞ்சு. பெரிய வேதாந்த தத்துவத்தை இந்த பாசுரத்தில் நாச்சியார் சொல்கிறார். அதை கோபிகள் தலைவி மூலம் ட்ராமாவாக காண்பிக்கிறார். அவள் தான் பண்ண முடியும். அதை மற்ற ஆழ்வார்களும் அப்படி பண்ண முடியல. பெரிய தத்துவம் என்னன்னா, வேதம் ஒரு விஷயம் சொல்லிட்டு, என்ன விஷயம்னா, சர்வேஸ்மை தேவாபலிமாவகந்தி. யாரொருத்தன் பரமாத்மாவை பற்றி நன்கு தெரிஞ்சின்றிருக்கானோ, பரபிரம்மமான நாராயணனை, அவனுக்கு மற்றைய தேவதைகள் காணிக்கை செலுத்தும். அவள் அடிக்கடி கேட்குறா, திருநள்ளாறு போலையா சனி பயிற்சி வந்துருக்கு அப்படின்னு. சீவைட்டவாள் சனி பெயர்ந்தாலும் சனி இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னு கேட்டா, எல்லாருக்கும் அந்தராத்மாவா எல்லாரையும் உள்ளிருந்து இயக்கக்கூடிய நாராயணனை ஆசிரியிச்சவான். ஆகையினால்தான் 108 திவ்ய தேசங்களில் நாம் ஏதோ 2 பார்க்கல முடியாது இல்லையா, 2 பார்த்துருவோம். ஏன்னா 108 மங்களாசாசனம் போயிட்டு சில பேர் ஸ்டைலாக சொல்லிப்பான். 2 போயிட்டா அப்படியே இருக்கார், 108 போயிட்டா. பரமபதம் 108வது திவ்ய தேசம், 107 திருப்பார்கள். 2 சூப்பர் ஹியூமன் பீயிங் தான் போக முடியும். திருப்பார்கள் வேணா நம்ம இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்பார்கள்னா பார்க்கலாம். அதான் திருப்பார்கடல்ங்கிற திவ்ய தேசத்தையும் திருநாடுங்கிற திவ்ய தேசத்தையும் நாம் போக முடியாது, இயலாது. திருப்பார்கள் போயிட்டு வந்தாலும் திருநாடு போயிட்டு அப்புறம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 106 திவ்ய தேசங்கள் பாசிபிள் மங்களாசாசனம் பண்ண. 106 திவ்ய தேசங்களில் 105 திவ்ய தேசங்களில் நவகிரக சன்னதி கிடையாது. பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதியே கிடையாது இல்லையோ. 106 எக்ஸப்ஷன், ஜென்ரல் அப்ரூவ் பண்ணுறது எக்ஸப்ஷன் உண்டு. மதுரையில் மட்டும் கூடலூர் கோயிலில் நவகிரக சன்னதி இருக்கு. நம்ம 106 இல்லைன்னா ஒரு மாமி எழுந்து கேட்போம் மதுரையில் இருக்கு. அது எக்ஸப்ஷன் டு ப்ரூவ் தி ஜென்ரல்னு சொல்லுவோம். ஆனால் பெருமாள் சன்னதியில் இல்லை. இப்போ மாடர்னாக கட்டுற கோயில்களில் பெருமாள் கோயிலுக்கு நவகிரகம் வைக்கிறான். டெல்லியில் வச்சுருக்கா ராமர் லோடி காலேஜ் ராமர் சன்னதியில் நவகிரகம் இருக்குது. ஆனால் அவளாம் திருமணி வைஷ்ணவாளர் கதை முடிச்சு. ஒரு பெரிய சந்தேகம், இந்த நவகிரகத்தை சன்னதியை நவகிரக பரிகாரம் பண்ணுறா, நவகிரக தோஷங்கிறா, நவகிரகங்கிறா, அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் நமக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. தாமரைக்கு பனின்னா நெடுக்கம், ஹிமகத நெடிநீவ நஷ்ட சோபா என்று வால்மீகி அசோகவனத்து சீதையை சொல்கிறார். அசோகவனத்து சீதை பனிக்காலத்தில் இருக்கக்கூடிய தாமரை போல சோபையற்று இருந்தாள். அதனால் தாமரைக்கு பனின்னா ஆகாது. ஆனால் சூரிய பகவான் கையில் 2 தாமரை பூ வச்சுருக்கலாம், அது பனிக்கு பயப்படுமா? வெங்கடாதிரி கேட்டேன். சூரிய பகவான் கையில் உள்ள தாமரை பனிக்கு அஞ்சுமா? சூரியன் கண்டா பனி எங்கே இருக்கும்? அதில் சூரிய பகவான் கையில் உள்ள தாமரைக்கு பனியினால கவலை கிடையாது. சிவப்பதியான நாராயண ஆசிரியவாளுக்கு ராகு கேதுவனால கவலை கிடையாது. அதனால இங்கெல்லாம் பற்றி சிந்தனை பண்ண வேண்டியது இல்லை. அதனால நாங்கள் அவளை வழிபடுறதில்லை. உடனே ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இந்த குட்டி தேவதைகள்லாம் வழிபடலை, அதுவே உங்கள் முன்னாடி வருதுன்னா என்ன பண்ணுது? இது எக்காட்டான கேள்வி. அப்போவாவது ஒரு செல்வி கிடைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டான். அவளே நேரம் வந்தால் என்ன பண்ணுது? புறத்தாழ்வான்னு கேட்டான். புறத்தாழ்வான் சாதிச்சார், இந்த கேள்வி அவைகளை கேட்கணும், அந்த குட்டி தேவதைகளை போய் கேளு. ஏன் அப்படி சொல்ல? எனக்கா என்ன பண்ணுவேன்னா பதில் சொல்ல வேண்டியதானே. இந்த கேள்வி தப்பான கேள்வி, ராங் கேள்வி, ராங் பெர்சன்ட்டை கேட்குறேன் அப்படின்னா தன்னுடைய தாத்பரியம் புரியலை, நமக்கு புரியலை. சொல்லலாமா? எனக்காத்தானே சொல்லுறாரு. இல்லை, அவர் சொன்னது ரொம்ப அழகானவர். அந்த தேவதைகள் என்ன பண்ணுது? சர்வேஸ்மை தேவாவலிமாவகந்தி வேதம் சொல்றதுனால அந்த தேவதைகள் உண்மையான விஷ்ணு பக்தரை கண்டா நமஸ்காரம் பண்ண காத்து. அதனால அவர்கள் ஒரு ஒருத்தர் வருவாரான்னு காத்துட்டு இருந்துச்சு. அவர்களை கேட்க வேண்டிய கேள்வியை என்ன கேட்கறீங்கன்னு ஆழ்வான் சாதிச்சார்.
இது ரொம்ப கம்பீரமான கருத்து ஆழத்தோட புரிஞ்சுக்கணும். ஆழ்வான் இப்படி இருந்தார், ஆழ்வான நம்ம பார்க்கல, இந்த காலத்தில் இப்படி இருந்தவாழ நான் பார்த்துருக்கேன். ராஜகோபுரம் கட்டினார் முக்குரேஷிகர், ஆசியாவிலே பெரிய கோபுரம், அதுக்கு நிறைய பணம் கொடுத்தார். யாரு? காஞ்சி சங்கராச்சார். பரமாச்சாரியால் சொல்ற சங்கராச்சார் நிறைய பணம் கொடுத்துருச்சார். அப்போ நிருபர் ஒருத்தர் வந்தார், ஐஷிங்கர் எழுதிருக்கார், திருக்கொடுந்தாண்டவன் இங்கே எழுதிருக்கார், எதிர்த்து அடியேனும் போயிருக்கேன், அங்கே இருக்க ஜனங்கள்லாம் இருக்கா. கல்கி நிருபர் ஐஷிங்கரை பேட்டி காட்டுறான், முக்குரேஷிங்கரை கேட்குறான், உங்கள் கோயில் ரங்கராஜர் கோயில் கட்டுறதுக்கு அவர் காஞ்சி பரமாச்சாரி இவ்வளோ பணம் இருக்கிறாரு, நாளைக்கு அவர் ஒரு கோயில் கட்டினார்னா சிவபெருமானுக்கு நீங்கள் பணம் தருவீங்களா? தேவையற்ற கேள்வி கேட்கணும். ஜனங்களுக்கு நடுவில் ஒரு கலகத்தை உண்டாக்கணும். அதுதான் மீடியாவுடைய தலையாய கடமை. அதனால கேட்டான். கேட்டபொழுது என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்லணும்? ஐஷிங்கர், இந்த கேள்வி அவர்கிட்ட போய் என்ன கேட்காத, சங்கராச்சாரிய போய் கேளு. சுவாமிகளே, உங்களை கேட்டால் அவரை போய் கேளுங்க, அவரை கேட்டால் உங்களை கேளுன்னு சொல்ல, இப்படி விளையாட்டு நான் நியாயமா? நீங்களே பதில் சொல்லக்கூடாதான்னு கேட்போம். அப்படியா? நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், எனக்கே பயம், எத்த கலகம் பண்ண போறாங்க திருக்கொடுந்த ஆண்டவனுக்கு. நான் மாட்டேன். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்களே? அந்த பாருப்பா, சிவப்பதியான நாராயணனுக்கு எல்லாரும் கப்பம் கட்டணும், அதனால அவர் கொடுக்குறார். அவருக்கும் நாராயணன் தெய்வம், எனக்கும் நாராயணன். ஆனால் நாராயண ஆசிரிச்ச எங்களுக்கு வேற ஒருத்தட்ட போக வேண்டியது. அவன் போறா நம்பிக்கை இருக்கு, அதனால அவருக்கு விஷயம் வேறு. ஆனால் நாங்கள் தரப்போம் அப்படின்னு சாயங்காலம் திருக்குறள் சாயில என்ன தைரியம் வேண்டாம், என்ன கேட்டுதா அவள் கோயில் கட்டிச்சே பார்த்துக்கலாம், டிப்ளமேட்டிக்கா அவள் கோயில் கட்டும் போது பார்த்துக்கலாம், நம்ம விஷயம் ஓவர். ஏன் ஐயங்கரை சாதிக்கிறேன்னா, ஐயங்கர் அந்த சந்தேகம் கூட வரக்கூடாது. அதனால தான் அந்த ஐயங்கர் ராஜகோபுரம் கட்டினா அந்த வயசு அது உறுதி. எங்களுக்கே ஒரு சிக்கல் வந்துருந்தோ, திருநகரில் இருந்தோம், கொஞ்சம் கஷ்டமான காலம். நான் பிஇ படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன். அண்ணா எங்கேயும் ஏழுறதில்லை, சதஸுக்கெல்லாம் கூட ஏழுறதில்லை, அவர் நியமமாக இருந்தார். அது உபன்யாசம் யாராவது கேட்டால் சொல்லுவார், அவ்வளோதான். அதனால் வருமானம் 250 ரூபா தான், 150 ரூபா, சின்ன அண்ணன் இருப்பார், 100 ரூபா, பெரிய அண்ணன் இருப்பார், அவ்வளோதான். திருநகரில் நிறைய ஆஸ்திகால் இருந்தார், ஸ்மார்த்தால் வைஷ்ணவாள் இருந்தார். அப்போ இருக்கிறது இவர் பெரிய வித்வான் யாரோ சொன்ன உடனே எங்கள் வீரராகவை என்ன ஒருத்தர் நல்ல ரொம்ப பகை, அவர் வந்து பெரியவா ராமாயணம் சொல்லணும், நம்ம சித்தி விநாயகர் இவர் சொல்லிட்டா, நாங்கள்லாம் வரதில்லை, கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சுதான் வந்து சொன்னோம், நாங்கள்லாம் வரதில்லை. அது ரொம்ப வருத்தம். இப்படி ஒரு பெரியவர் ஒரு அவமதிக்கிறாரு, இந்து மதமே தின்றி போகிறது அப்படின்னு சொல்லி பிள்ளையார் வரமாட்டேன்னு சொல்கிறார். அவருக்கு பண வசதிக்காக தான் நான் போய் கேட்டேன், அவர் மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் பிரச்சாரம். அவர் வேஷம் ஜாஸ்தி, வைஷ்ணவர் ரொம்ப இதுவார் வெறியா இருக்கா, வரலேன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் பஞ்சாபகேச சாஸ்திரிகளும் ஒருத்தர் கும்பகோணம் நல்லா அத்தியனம் பண்ணுவார். அவள் அப்பாவும் அது எடுத்துக்கிட்டு அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்த்தாகும். அவர் இங்கே பெரிய இன்னூர் சுவாமி இருக்காருமே, நான் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். தேவி பாபுவத்தில் வந்திருக்காரு, அவர்கிட்ட இவர் ஒரு பலாக்கணம் பாடி சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணார் அப்படி இருக்கா போடுவோம். அவர் சொன்னார், அவர் பெரியவர்னு ஒத்துக்கிறியா? ரொம்ப படித்தவருங்கிறா, பார்த்தா தேஜஸ்வியா இருக்கார், அப்படி இருக்கிறச்சு இப்படி சொல்கிறீங்க. அவர் எங்கே சொல்கிறேங்கிறாரோ அங்கே கேட்க வேண்டியது உங்க இடம். அவர் நிர்பந்தப்படுது, அவருடைய சம்பிரதாயம் வராது, அவர் வரமாட்டார், அது தப்பே இல்லை. அதுக்காக என்ன போகாதுன்னு சொல்லாது, நான் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் அப்படின்னு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போனார். அவரோட கூட அவர் வரல, அப்போ கூட அவருக்கு வருத்தம். அதோடு நிற்கல, அவர் முக்கூருக்கு போனார். முக்கூருக்கு பக்கத்தில் தான் ஒரு ஊர், முக்கூரில் போனார். அங்கே கார்த்தராஜுனான உடனே வந்து சேவிச்சார் ஐஷிங்கரை சேவிச்ச உடனே ஐஷிங்கர் முக்கூருக்கு எந்த ஊர் என்ன கிடையாது, திருநகரில் இருக்கேன், அங்கே தான் வில்லூர் சுவாமி இருக்கார், அவரால் எங்களுக்கு உபகாரமும் கிடையாது, எங்கள் கோயிலை வந்து சொல்ல மாட்டேங்கிறார், பிள்ளையார் வர மாட்டேங்கிறார், இப்படி உன்னோட பேசுறது தப்பு, வெள்ள போச்சு அவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார், தப்பு சொல்கிறேடா பைத்தியக்காரன் அப்படின்னு ரொம்ப அவரும் விசாரிச்சப்புறம் அப்புறம் வந்து சொன்னார். அவரே இப்படிலாம் சொன்ன அப்புறம் தான் தெரிஞ்சுது, நீங்கள் எங்கே சொல்கிறதோ அங்கேயே கேட்கணும், உங்கள் ஆத்துலேயே சொல்லுங்க. அப்புறம் கேட்டால் திருப்பா வச்சு இதெல்லாம் அடிப்படையான விஷயம் என்னன்னா, இதுக்கு தைரியம் வேணும். அவ்வளவா அனுப்பிட்டானு என்ன கேட்டால் நான் போனால் அப்புறம் வெளியில் துவயஸ்தம்பத்துக்கு வெளின்னு சொல்லிட்டு போகிறேன். இவன் 10 ரூபா கொடுத்தா வந்தவரைக்கும் லாபம், எது கேட்ட விடுவானே, பணம் கசக்குமா,
நாய் வித்த காசு குறைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த நிஷ்டையில் இருக்கணும், அது வசதி. அந்த நிஷ்டை மனசில் பதியறதுக்கு யார் ஒருத்தர் இப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான் இருக்காளோ அவர்களுடைய அவர்கள் இட்ட கட்டளையை சிறமேல தாங்கி அவளுக்கு பணிவிடை செய்ய மற்ற தேவதைகள் காத்திருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு நேர படமாக காண்பிக்கிறார் நாச்சியார். மழை தேவதை இந்த பெண்ணு முன்னாடி திங்கிட்டு நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்ய சொல்லிட்டியே அப்படின்னு மழை தேவதை என்ன செய்யணும்னு கேட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்துன்றதாக இந்த பாசுரம். இது ஒன்றும் ப்ளீஸே கிடையாது, இப்படி செய் அப்படி செய்து கமாண்ட். தயவு செய்து மழை பொழியணும் அப்படின்னு பிரார்த்திக்கல. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவைகள். தலைவி ரொம்ப நல்ல தலைவி, ஸ்ட்ராங் தலைவி. ஒரே நாள் உருட்டிலான்னு வெள்ளு தள்ளப்பட்ட தலைவின்னா அப்படின்னா இருக்கணும். அதெல்லாம் ஒன்று நீ கைகள், ஒன்றுத்தையும் என்கிட்ட மறைக்கக்கூடாது, ஒன்றையும் மறைச்சு வச்சுக்காது அப்படின்னு முதல் வார்த்தை பார்த்தோம். ஆரம்பிக்கிச்சே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். மழை பொழியணும், ஆனால் எப்படி மழை பொழியணும்னு கேட்பேன். மழை பொழியச்சு நாங்கள் போகிற பாசுரத்தில் சொல்லியிருக்கோம், தீங்கின்றி நாடெல்லாம் மழை பெய்யணும்னு. நீ இப்போ வந்து நாடெல்லாம் பெய்ய முடியாது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா எந்த நாட்டில் நல்லவர்கள் இருக்காரோ அவர்களுக்கு தான் மழை. நல்லோர் ஒருவருடவே இருக்கும். அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னா எல்லாருக்கும் அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்கும் தான். இப்போ நாங்கள் பாட்டுக்கு கோகுலத்தில் விரதம் பண்ணினா நாங்கள் எல்லா ஊர்லேயும் மழை பெய்ய முடியுமா? நாடெல்லாம் மழை பெய்ய சொல்கிறீங்க. புண்ணியம் பண்ணிவா இருக்கிறதுல மழை பெய்யும். அதாம்மா, அதை மட்டும் கொஞ்சம் உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் அப்படின்னு மழை தேவதை சொல்லித்து கோகுலத்து தலைவிக்கிட்ட ஒன்று நீ கைகரவே அந்த பேச்சை இங்கே வச்சுக்காது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மழை பொழியணும். நாங்கள் விரதம் பண்ணால் நாடு முழுக்க மழை பெய்யும். அம்மா பாப்பிகள் இருக்கிறதுல மழை பெய்யக்கூடாதும்மா அப்படின்னு. ஆமாம், பாப்பிகள் இருக்கிறதா நிறைய பெய்யணும், நல்லா பெய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். பயங்கரமாக சொல்லிட்டே கோபிகை இந்த தலைவி சொல்கிறா, அவர்கிட்ட ஒன்றும் புண்ணியம் இல்லையே, அந்த பாவம் கொல்லியோ அந்த பாவமே பற்றாசாக பெய்யும். பாவமே பற்றாசாக பெய்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அதை பாவிகள் என்பதனால முதல்ல அவளுக்கு தான் ப்ரெஃபரன்ஸு, பண்ணிச்சு காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது லேலா காலேஜில் அப்போல்லாம் நாங்கள் படிக்கிறச்செல்லாம் 10th 600க்கு 400 வாங்கினா தான் லேலா எல்லாம் அட்மிஷன். இப்போ 600க்கு 600 எல்லாம் மார்க் போடுறவெல்லாம் இருக்கா. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். 400 அவெல்லாம் ஞாபகம். உங்களுக்குலாம் 400 வாங்கினாலே பெரிய ஸ்டூடெண்ட் தான். 480 500க்கு மேலெலாம் வாங்கினவன் இருக்கணும். இப்போ 600க்கு 693 கூட வாங்குறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அப்போது லேலா காலேஜில் அந்த மாதிரி 400 மேலே ஸ்டூடெண்ட் எடுப்பான். எடுத்தால் அப்புறம் ரிசல்ட் என்னன்னா எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸ் தான், 100% ரிசல்ட் அப்படி. ஏன்னா எடுத்த ஸ்டூடெண்ட்டே கெட்டிக்காங்க. அவன் என்ன பெரிய வாத்தியார், பரசுராமன் மினர்வா டியூட்டோரியல். நான் 3 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனவனை 80 மார்க் வாங்கி வைக்கிறேன். நான் தான் நல்ல வாத்தியார். முட்டாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கினா கெட்டிக்காரு. அது மாதிரி புண்ணியம் பண்ணவனை நீ தான் காப்பாற்று, புண்ணியமே காப்பாற்று. அதனால் எங்களுக்காக அந்த பாவம் பண்ணவனை தான் காப்பாற்றணும், பாவமே பச்சையாக ரட்சிக்கணும் அப்படின்னு தாயார் மன்றாடுகிறாள். ஏன்னா கோகுலத்துடைய தலைவி பெண், பிராட்டியினுடைய அம்சமாகிறாள். பிராட்டி அப்படி தான் சொல்லுவாள், ஒன்றும் இல்லையா பாவமே அவள்கிட்ட குடுப்பத்து ஒன்றும் இல்லையா, ஏன் இல்லை பாவம் இருக்கு, அதை வாங்கிட்டு ரட்சிக்குவாள். இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் நிறைய பாவம் பண்ணணும், அப்போ தான் நிறைய சபம் அப்படியா புரிஞ்சு போயிருக்கேன். ஏடா உடம்பு புரியுது. ஐஷிங்கர் அவர் திருக்குழந்தை ஆண்டவர் சதஸ் வச்சார், அவர் சதாபதி மாதவாச்சார் ஸ்ரீகாரி. அவர்கிட்ட சொன்னார், கருணாகர சனி ஞாயிறு மட்டும் தான் வரேன். அப்போ ஆஃபீஸ் லீவில் தான் போவேன். சதஸுக்கு மட்டும் சனி ஞாயிறு வரான். கோயம்புத்தூர் திருப்பாவைன்னா 30 நாள் இருப்பான். அது எப்படின்னு ஆண்டவர் கோயம்புத்தூர் திருப்பாவை லீவ் போட்டு 30 நாள் சொல்கிறாங்க. நம்ம சதஸுக்கு மாதவா 10 நாள் லீவ் போட்டு வரலாம் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அதனால வரணும் சதாபிடைய. உடனே மாதவாச்சார் சொன்னார், கோயம்புத்தூரில் 10 நாளைக்கு சம்பாவனை உண்டு, சதஸில் 1 நாள் தானே சம்பாவனை. உடனே ஆண்டவர் நான் 10 நாள் கொடுத்துறேன் கருணாகர் மட்டும். கருணாகர் மட்டும் 10 நாள் கொடுத்தா எல்லா சுவாமியும் கேட்பாரு. ஸ்ரீகாரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் அது சரிப்பட்டு வருமானார். பின்ன என்ன பண்ணி அத்தியாவசியம் சொல்லி 10 நாள் உபன்யாசம் வச்சுக்கணும். சாயங்காலம் உபன்யாசம் பண்ணுறோம் ஸ்ரீரங்கத்தில். கார்த்தாலும் சதஸு இவ்வளோ தூரம் சாய்க்கிறாருன்னு நான் வந்து சதஸுன்னு வந்துட்டு 10 நாள் லீவ் போடல, ஏதோ மேனேஜ் பண்ணி 2 நாள் டூரு சனி ஞாயிறு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதில் சாயங்காலம் உபன்யாசமும் உண்டு, திருமாலை ஏற்பாடு பண்ணால் வந்துட்டேன். முதல் நாள் அன்றைக்கி ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோமில் பண்ணுற ஐடிங்கிற இருக்கார், முப்பூரிட்டு போய் சேவிச்சு சதஸ் தானே வர என்னோட வந்துடும் காரில் அப்படின்னு முன்னாடி உட்காந்து போகலாம் அப்படின்ட்டு சரின்னு சேவிச்சுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி பழம் வச்சு சேவிச்சேன்.
மறுநாளைக்கு அதே மாதிரி வார்னிங் மிஸ்டர் காலத்தால் பண்ண நாலு ஒரு நாள் வாழைப்பழம் ஒரு தேங்காய் வச்சு சேமிச்சேன். ஏண்டா வர அன்னைக்கெல்லாம் பழம் வைக்கணுமாடா, முதல் நாள் வச்சுட்டு போகிறோம் உட்கார் அப்படின்னு விட்டார். சரி விட்டேன். மறுநாளைக்கு வெறுங்கையோட சேர்த்தேன். ஏண்டா வெறுங்கையோட சேர்க்கிறேன். ஆச்சாரியா பெரியவாளை பார்த்தா ஆச்சாரிய புருஷனா அப்படியே வருவது ஏதாவது ஒரு காணிக்க பழம் கொண்டு வேண்டாமா, ஒன்றும் கொண்டு வரலையே. நேற்றுக்கு தான் ஒன்றும் கொண்டு வேண்டாம் நியமிச்சாயிடுது. அது நேற்றுக்கு, இன்னைக்கு என்னாச்சு தெரியல. ஏண்டா சொல்ல வேண்டாம் ஒன்று, என்கிட்ட ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு, அது என் பண்ணால் பாவம் இருக்குது சீக்கிரிச்சு அனுமதிதான் சொல்லுங்க. அந்த சமர்ப்பி எனக்கு புத்தி வரல. அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, கிலம் சேதோ தேகே கிமிதி விதி விஸ்மேர புவனம். சுவாமி தேசன் உலகம் முழுக்க பரன்யாசன்ன பிரபல விஜின பிராபிருதமிருதாம் பிரதி பிரஸ்தானம் தே சுதிநகர சிங்காடகஜுடகா கிலம் சேதோ தேகே கிமிதி விதி விஸ்மேர ஹிருதயம். தயாதேவி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பண்ணுறது. அங்கேருந்து ஒருத்தன் பாவத்தை பண்ணிட்டு திருவேணி அந்த சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என் பாவம் தான் அதுக்குன்னு எடுத்துக்குவான். கெட்டிக்காரன் பாவத்தை எல்லாருக்கும் தெரியும்படியாக கொண்டு வரக்கூடாதுன்னு அதுக்கு நல்ல டேபிள் மேனர்ஸ் ரீசெண்டாக ஒரு டவல் போட்டு மூடி எடுத்துக்குவான். சரணாகதிங்கிற டவலை போட்டு பாவத்தை மூடி விட்டான். பரன்யாச சன்ன பிரபல விருஜித பிராபிருதபிரதான் வந்தான்னா திருவேணி தூண்டி விடுற போய் வாங்கிட்டு வந்தேன் அவனை காப்பாற்று. பிரதி பிரஸ்தான எதிர்ப்பு நினைக்கிறார். பெரிய முட்டையாக கொண்டு வந்திருக்கான், பாவ முட்டை, நல்ல உபகாரம் கொண்டு வந்திருக்கான், ஆகையினால காப்பாற்று. அதாவது பகவானை தயை, பகவானுடைய தயை அப்படிப்பட்டது. தப்பு இருந்தால் அந்த தப்பை மன்னிச்சு காப்பாற்ற. தப்பே இல்லாதவனை காப்பாற்றினா என்ன பெருமை இருக்கு. விபீஷணன் வந்திருக்கான், அவனை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு மீட்டிங். அவள்லாம் சொன்னால் விபீஷணனை சேர்த்துக்கூடாது, கெட்டவனாக இருப்பான்னு சொல்லிட்டான். யார்? சுக்ரீவன். அவளுடைய அபிப்பிராயம். ஆஞ்சநேயரை கேட்டார் பகவான், திருவடியை ஹனுமாரை சேர்த்துக்கலாம் நல்லவர் விட்டார். பகவான் ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம சைடு யாரும் பேசலையா? அந்த மாதிரி தான் சேர்த்துக்க சொல்லிட்டாரு. அதான் அவர் சைடு. அதாவது பெருமாளுக்கு வருத்தம் என்னன்னா, ஹனுமாருக்கு ஆன்சர் கரெக்டு, ஃபார்முலா தப்பாக மார்க் போடுவேன். WL3 போடாமல் எப்படியாவது போட்டு ஆன்சர் பை ஃபுல் போட்டுன்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் மார்க் போடுவார் வாத்தியார், போட மாட்டார் ப்ரொஃபஸர். அது மாதிரி ஃபார்முலாவும் கரெக்டாக இருக்கணும். நல்லவன் நாங்கள் சேர்த்துக்கலான்றதும் தப்பு, கெட்டவன் சேர்த்துக்கொள்ளக்கூடாது தப்பு. கெட்டவனும் நல்லவனும் சரணாதி பண்ணவன் சேர்த்துக்கணும். அது ராமனுடைய கொள்கை. அந்த மாதிரி பாபமே அவனுக்கு இருந்தால் இன்னும் சந்தோஷம். இவனை கூட காப்பாற்றிட்டேன்னா மற்றவளை காப்பாற்றி என்ன கட்டணும்னு சொல்லலாம். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தரிசிதம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ராமன் டிக்ளரேஷன். சுவாமி தேசிகர் அதி சம்பாவனையில் ஆகிறதுன்னு சாதிக்கிறார். அவனுக்கு தோஷம் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை கூட காப்பாற்றினு நாளைக்கு கருணாக உபன்யாசம் பண்ணுவான். அதனால் ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும், நம்மளை கைவிட மாட்டார் பெருமாள் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இந்த பெண்கள் சொல்றா, இது பெருமாளுடைய கொள்கையை பற்றி உங்களுக்கு தெரியலப்பா, ஏதோ சட்டம் போட்டிருக்கான், அந்த சட்டத்தை எல்லாருக்கும் யூஸ் பண்ணணும். சட்டம் யாருக்கு அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு எனக்கும் சட்டம். ஆளுங்கட்சிக்காரனை போய் சட்டம் கேட்டால் ஒத்து கொடுக்கலாம். இது மாதிரி அந்த புற பரிஜனங்கள் எங்களை சேர்ந்தவா, எங்கள் விஷயத்தில் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறாங்களாம். தாற்பயம் என்ன? அவ்வளோ உரிமையோடு நாங்கள் சொல்கிறோம், காப்போம். அதுக்காக நம்ம சட்டத்தை மீறணும்னு சொன்னான்னு வச்சு தினம் பாவம் பண்ணணும்னு சொன்னால் திருப்பாவையில் கருணாகராச்சார உபன்யாசிரியர் தெரிஞ்சுட்டேன், இதுக்கு 2 பாவம் தான் பண்ணியிருக்கேன், இன்னொன்று பண்ணிட்டு வரேன்னு பண்ணாதப்போ அவனுடைய திருவிழம். அதுக்காக ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படியா கேட்டுனா முதல் உத்தரவு. 2வது ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆற்று ஏறி. ஆழியுள் புக்கு முகந்து எங்களுக்கு மழை பெய்யணும்னா சமுத்திரத்துக்கு நடுவில் போய் கொண்டு வரும். ஆழின்னா கடல். இந்த பாசனத்தில் எத்தனை இழா இருக்குது ஒருத்தர் கேட்டார். தமிழுக்கு உயிரெழுத்து, தமிழுக்கு உயிரான எழுத்து இழா, உயிரெழுத்துன்னு அல்ல உயிரான எழுத்து இழா. அது ரொம்ப பேருக்கு தமிழர்களுக்கு முடியாது. தமிழ் வாழ்கன்னா சொல்லுவாள், நாங்கள் தமிழுக்கே உயிரெழுத்துகிறோன்னு சொல்லுவாள். அந்த ழாவை உச்சரிப்பது ரொம்ப கேட்டார். ரிக்வேதத்தில் ழா இருக்கு, தமிழில் மட்டும் ழா, ரிக்வேதத்திலே ழகாரம் இருக்கு, தமிழில் அதெல்லாம் பயன்படுத்துகிறார். அந்த ழா என்கிற எழுத்து இருக்கு, அந்த ழா என்கிற எழுத்து ரொம்ப கஷ்டம் சொல்றது. ஆனால் இந்த பாசுரத்தை அவ சொல்றவா ஆலி மலைக்கண்ணான்னு சொல்ல முடியும். அத்தனை ழா போடு. ஆழி மலைக்கண்ணா உன்னிடையே கேட்கிறவே ஆழியுள் பூக்கு முகந்து கொடார் தேறி ஊழி முதல்வர் உருவம் போல் மெய்கருத்து பாழி அந்தோளை பிறப்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வனம்புரி போல் இருந்து தாழாதே சாரமந்த சிறப்போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கை நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். அப்படி 10 இழா இருக்கு இந்த பாசுரம். தமிழ் அவ்வளவு தூரம் தமிழை ஆண்டாள். கண்ணதாசன் சொன்னான், எங்களை ஆண்டாள், பெருமாளை ஆண்டாள், பக்தர்களை ஆண்டாள்,
தமிழையும் ஆண்டாள் நல்லாவ அவ்வளவு தூரம் பயன்படும். அது நாச்சியாருடைய தனி பாசம். எல்லாத்திலும் இருக்கு. குழலழகர், வாயழகர், தொப்பு இழைக்கிறவர் அழகர், சொல்லு நாம் குழலழகர், வாயழகர் எல்லாம் பயன்படுது. நாச்சியார் பாசம் தமிழை பயன்படுத்தி அதான் ஆழி முதல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொண்டு, முகர்ந்து கொடுனா முகர்ந்து கொண்டு இருக்கும். சமுத்திரத்துக்கு நடுவில் ஜலத்தை பருகணும், கரையில் பருகக்கூடாது. ஆனால் கரையில் நிச்சயம் பொல்யூட்டடாக இருக்கும். சரி, மெட்ராஸில் இருக்க எல்லா பொல்யூஷனும் பீச்சில் தான் இருக்குது. அதனால் அங்கே போய் எடுத்துட்டேன்னா ஏதாவது திருத்தாப்பராக இங்கே கோடம்பாக்கத்தில் முதல்ல நான் மெட்ராஸ் வந்து கொடுத்துருவேன். கோடம்பாக்கத்தில் இருந்தால் அவருக்கு தினம் அவகாசன ஸ்நானம். ஏன்னா சாஸ்திரங்கள் ரொம்ப பயங்கரம். ஒரு பிராமணன் 3 நாள் தண்ணி மேலே தூக்கி கொட்டிட்டான்னா அவன் பிராமணன் 4வது நாள்லேருந்து பிராமணன் இல்லை அப்படின்னு முழுங்கி குடிக்கணும், அமுங்கி குடிக்கணும். 3 நாள் எக்ஸப்ட் தொலைஞ்சு போகிறதுன்னு. 4வது நாளும் ஒருத்த அமுங்கி குடிக்கலைட்டா அந்த ஆசாமி சீசஸ் டு பி பிராமின் ஒத்துக்கால கவர்மெண்ட்டில் நம்மளை. ஆனால் பிராமணன் நாங்கள் சொல்லிக்கிறோம் எல்லாரும். ஆனால் 3 நாளைக்கு மேலே தண்ணி தூக்கி போட்டிட்டால் அவன் பிராமணன் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்காக பெரியவாள்லாம் அதுக்காக மதுராந்தகன் கடைசி வரைக்கும் சேர்ந்தத்தை விட்டு வரல. கொள்ளடம்பருக்கு தீரம் அமைந்து ஸ்நானம் பண்ண எழுந்து அவளுக்கெல்லாம் அதான் பெண் நோக்கம். அதுக்காக நானும் கஷ்டப்பட்டு நலவாபி கட்டி வச்சுட்டேன். அந்த குறை சொன்னாலும் ஸ்நானம் மூலா கிரியா செல்வம் எல்லாம் அமைந்து அந்த மாதிரி பண்ணி அது ஸ்நானம் மட்டும் ஒழுங்காக பண்ணணும். முதல் காரியம் அது. அதுக்காக ஒரு நடவாபி கட்டியாச்சு ஆற்றுக்குள்ள சவிச்ச மாதிரி இருக்கு. அந்த நடவாபி கட்ட கான்ட்ராக்டர் உங்க மாதிரி பைத்தியத்தை பார்க்கலாம், மெட்ராஸ் வேஸ்ட் பண்ணி வாஸ்தவமாக இருக்கலாம். இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ முக்கியமான சந்திப்பு. அதனால் திருத்தவப்பன அந்த காலத்தில் வசதி இல்லை, பண வசதி கிடையாது. அதனால் இங்கேருந்து பௌர்ணமி அமாவாசை வந்தால் அப்போ சமுத்திர ஸ்நான வசதி. அதுக்காக கோடம்பாக்கத்துக்கு திருவல்லிக்கேணி போகும். போகிறச்சே ஒரு ஆட்டோ ஒரு ரிக்ஷா வச்சு போகும். அப்போ டாக்ஸியே ஒரு ரூபா 4 அணா போய்டும். திருவல்லிக்கேணிக்கு கோடம்பாக்கத்துக்கு ஒரு ரூபா 4 அணா அது கொடுக்கணும். அதுமாதிரி திருவல்லிக்கேணி இறங்கி தீர்த்தா வந்து திரும்பி வச்சா நடந்து அங்கே கோடம்பாக்கம் வரைக்கும். அப்போ ஸ்கூல் இல்லாத நாளைக்கு நானும் கூட ஓட்டிட்டு போவேன். அப்போ போகிறச்சே சொல்லுவார், இந்த மாதிரி இந்த கரையில் ஸ்நானம் பண்ணாது, கரையில் நிற்காதுனா அப்படி. முதல்ல புரியல, அப்புறம் பார்த்தா தெரியுது அங்கே உள்ள மீனவர்களுக்கெல்லாம் அதுதான் எல்லாம். அவர்களுக்கு கழிப்பறை எல்லாம் அப்போ கிடையாது. அதனால் கடற்கரையே கழிப்பறை. அங்கே போய் முடிஞ்சது அதெல்லாம் அதுவே வந்து சேரும் கடைசியில். அதெல்லாம் ஆழியுள் புக்கு ரெண்டு சமுத்திரத்தில் போய் தண்ணி முழுகிறோம். புக்கு முகர்ந்துனா மணல் தான் பாக்கிங்கிற அளவுக்கு முகரணும். அதை சொல்றார் திருமங்கையாழ்வார் சொல்றார், பெருவயிற்ற கருவுகிலே ஒப்பர். ரங்கநாதன் எப்படி இருக்காரு, பெரும் பௌவம் மண்டி உண்ட பெருவயிற்ற கருவுகிலே ஒப்பர். பெரும் பௌவம், பௌவம்னா கடல், கடல் முழுக்க சாப்பிட்டு அதில் தொந்தி போட்ட மேகம் மாதிரி ரங்கநாதன் இருக்கு. மேகத்துக்கு தொந்தி வருமானா, நிறைய சாப்பிட்டா தொந்தி வரும், நிறைய தண்ணியை சாப்பிட்டா மேகம் கருத்து போயிடுது. அதெல்லாம் தொந்தி போட்ட மேகம் போல கருப்பா இருக்கார் பெருமாள்னு அழகா சொல்றார். அந்த மாதிரி தண்ணி பருகு. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொண்டு, அதே கொடுன்னு சொல்ற. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு, எங்களுக்கு கொடுன்னு அர்த்தம் இல்லை. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொண்டு அங்கிருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டு மழை பெய்யும். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு, ஆர்த்து ஏறி மழை பொழிய போறேன் அனௌன்ஸ் பண்ணிட்டு பெய்யணும். ஏன் அப்படி சொல்றா கோபிகைகளின் தலைவின்னு கேட்டா, இந்த பெருமாள் மாதிரி ஏமாந்து போகக்கூடாது. பெருமாள் அவ்வளவு கொடுத்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல. தஸ்ய அவிதித இது நாம சேயம். நமக்கு பெருமாள் எவ்வளோ கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்காரு சார், ஒன்றும் கொடுக்கலையா. நமக்கு என்ன கொடுத்தாரு பெருமாள், ஒருத்தர் டால்மியா பிர்லா டாட்டா அவளுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, ஏண்டா கண்ணு கொடுத்தாரு, காது கொடுத்தாரு, மூக்கு கொடுத்தாரு, கிட்னி கொடுத்தார், எவ்வளோ கொடுத்தாரு. நம்மகிட்ட இருக்கிற சொத்தையும் விற்று நிறைய பழக்கலாம். 2 கிட்னிக்கு ஒரு கிட்னி கொடுத்தா 1 லட்சம் கிடைக்கும். கொடுக்குமா? இதெல்லாம் அவன் தான் கொடுத்துருக்கான். ஒரு நிமிஷம் மறக்கிறோம், இவ்வளோ கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியாது. ஆனால் எப்போவாது இதெல்லாம் கிவன் பை காட் அப்படின்னு எழுதியிருக்கான். இந்த ஃபேஸ் கிவன் பை காட், இந்த முகத்தை கொடுத்தது கடவுள். பஸ் ஸ்டாண்டில் நிழற்கொடை போட்டு நம்ம வரிப்பணத்திலேருந்தே எம்பி பணம் இருக்குது, அதில் நிழற்கொடை இந்த மெம்பர் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய திட்டத்தின் கீழ் போடப்பட்ட நிழற்கொடை அப்படின்னு போட்டு நிழலே வரமாட்டேங்கிறது இல்லை. இவன் பேர் தான் இருக்கு. இப்படி பண்ணுறோம் நாம். ஆனால் இத்தனை கொடுத்த பெருமாள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுத்தேன்னு சொல்லலையாம். அதனால ஜனங்களுக்கு அவன் கொடுத்தது மறந்து போகும். அவன் எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பெருமாள் பண்ண உபகாரம்லாம் என்னன்னு யாராலும் பட்டியல் போட்டால் நன்னா இருக்கும். அதை யார் பண்ணுவா அந்த காரியத்தை, யாரும் பண்ணாத காரியத்தெல்லாம் பண்ணுறதுக்குன்னா ஒரு வேதாந்த தேசிகன் சுவாமி தேசிகன் அதுக்காக உபகார சங்கரகம்னே ஒரு புஸ்தகம் அப்படி செய்தார். அது கடைசியில் அயமப்பி மகோபகாரம். இது பெரிய உபகாரம். என்னென்னா இது உபகாரத்தில் லிஸ்ட்டு போட வச்சானே பகவான் மூலம், அதுவே உபகாரம் போகும்.
அவ்வளோ அற்புதமான புஸ்தகம், அவ்வளோ உபகாரம் பகவான் பண்ணியிருக்கான். பகவான் நமக்கு பண்ணியிருக்கிற உபகாரங்களை நினச்சி பார்த்தா அந்த நாள் தொட்டு அம்மா வயத்திலிருந்து நாம் இன்னைக்கு வர வரைக்கும் அந்த உடம்புக்கு கைகால் இந்திரியங்கள் கொடுத்து அதை வச்சு நாம் பகவானை தியானம் பண்ணுறதுக்கு வைகுண்டம் போகிறதுக்கு வழி வகுத்துக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அவன் பண்ண உபகாரம் உலகத்துக்கு தெரியல, மறந்து போயிட்டு. நீ அப்படிலாம் ஏமாறாத. நல்லா அட்வர்டைஸ் பண்ணி மழை பொழிய போகிறேன், நான் பெய்ய போகிறேன்னு கம்பீரமாக சொல்லிட்டு வரணும் அப்படின்னு இந்த பெண்கள் கருத்தரா போடுறது. அதனால ஆர்த்தி ஏறி கம்பீரமாக வந்து சொல்லணும். ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கக்கூடாது. ஆஞ்சநேயர் ரொம்ப அடக்கமாக அங்கேருந்து போனார் லங்கைக்கு. சீதையை பார்த்தார், திரும்பி வந்துட்டார். அவ்வளோதானே பண்ணார். லங்கையில் லங்கினி அடித்தார், லங்கையை எரிச்சார், யுத்தம் பண்ணினார். ராட்சதர்களில் ஒரு பெரிய கன்சிடரபிள் அமௌண்ட் ராட்சதர் அழிச்சார். எல்லாம் ஒரு ஆஞ்சநேயர் பண்ணார். 80,000 பேரை ஹனுமார் அடித்து கொண்டுட்டார். 80,000 கிங்கர்கள் ஆஞ்சநேயர் அடித்து கொண்டார். ஒருத்தன் கேட்டான், 80,000 பேரை அடித்த ஆஞ்சநேயரை பற்றி யாரும் கொண்டாடலை, 14,000 ராட்சதர் அடித்து ராமனை பற்றி உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கிறது. அது மாதிரியே கேட்டான், ஏன் உங்கள் தலைவர் 14,000 பேர் தான் அடித்தார் ராமபிரா, 14,000 பேரும் துவம்சம் பண்ணின ராமனுக்கு சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்வராபோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷதி, 14,000 பேர் ராமன் ஒருத்தந்தான் அப்படின்னு வால்மீகி உட்பட எல்லாரும் கொண்டாடுறா. அசகாய சூரா அனபாய சாகசா அவ்வளோ தேசியம் கத்தியம் பாடுறார். ஆஞ்சநேயரே, நீ அடித்த வீழ்த்தின விக்கெட்டுகளை 80,000 ஒன்றும், அதுக்கப்புறம் மற்றவா அந்த அசோகன் துவம்சத்தில் அதை யாரும் கொண்டாடலையே, நீர் போய் அவரை காலை வந்திருக்கு, நீருன்னு 14,000 அடிச்சு நான் 80 சொல்லலையா அவற்றை அப்படின்னா ஹனுமார் சொன்னார், அந்த 80 அவருடைய அனுகிரகத்தாலே அடித்தேன் நான் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறவா அவ்வளோ சின்சியர் அனுமார், ரொம்ப ரொம்ப ஹியூமிலிட்டி. அப்போ ஏற்பட ஹனுமார் வந்து கண்டேன் செய்தேன் ராட்சச வானர்கிட்ட சொன்னார். சமுத்திரத்தினுடைய வடக்கு கரைக்கு வந்து லங்கையிலேருந்து பாஞ்சு வந்து, அவ்வளோதானா எல்லா நியூஸும் சொல்லிட்டியான்னு கேட்டா. சீதையை பார்த்தேன், அவள் கொடுத்துருக்கா, சூடாமணி கொடுத்துருக்கா, நான் அவள்கிட்ட சொன்னார். அது ஒரு குரங்கு மெல்ல வந்து, ஹனுமாரே அந்த ஊரில் ஏதோ சண்டை நடந்தா மாதிரி தெரியுது, அதை சொல்லவே இல்லையே, சண்டை போட்டிதான் இல்லை அங்கே. அவன்கிட்ட உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்டார். பொறுதமை புண்ணே சொல்ல, உடம்புல காயம் பட்டிருக்க, அந்த காயமெல்லாம் நிறைய அடி வாங்கி அடிச்சிருக்கு தெரியுது, ஆகையினால சண்டை போட்டின்னு தெரியுது. அதில் பக்கத்தில் இன்னொரு அந்த சண்டையில் ஜெயிச்சிடுற சொல்லலையே, அதை எப்படிடா கண்டுபிடிச்சது, ஜெயிக்கலன்னு வரமாட்டீங்க நீங்கள், மற்ற மாதிரி ஓடி வரவர் கேஸ் இல்லையே நீ. பொறுதமை சொல் புண்ணே சொல்ல வென்றமை போந்ததே சொல்ல, நீர் வந்திருக்கிறதுனாலேயே நீர் புறமிதுகிட்டு வர கேஸ் இல்லை, யுத்தத்தில் ஜெயிக்காமல் வரமாட்டேன், எப்போ நீ திரும்பி வந்திருக்கிறோ அப்போ வெற்றி பெற்றிருக்கிறது உறுதியாயிடுது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சொல்லிட்டு, ஏன் சுவாமி அந்த லங்கையை எரிச்சுட்டு போட்டுருக்கேன், அதை எப்படிடா நீ கண்டுபிடிச்சேன்னா, ஊர் சுட்டது தீயே சொல்ல, இங்கே தெரியுறது நெருப்பு இங்கிருந்து 100 யோஜனைக்கு அண்ணன் தெரியுது, இத்தனை காரியத்தையும் முன்னிட்டு அத்தனையும் அமுக்கி விட்டுது, சீதையை பார்த்துட்டேன்னு மட்டும் சொல்லுறேன் நியாயமான. அந்த ஆஞ்சநேயர் மாதிரி இருக்காத, கொஞ்சம் கம்பீரமாக தான் சொல்லணும். ஆத்தேரி அப்புறம் ஓய் முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, நீ கட்டங்குறையில் இருந்து மழை பொழியும். எவ்வளோ கருப்பாக இருக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி கண்ணங்கரையில் இருந்தானோ அந்த மாதிரி இருக்கும். பெரிய விஷயம் இது. எம்பெருமான் சிருஷ்டிக்கிறது வடிவத்தோடு இருந்து சிருஷ்டிக்கிறாரா, வடிவம் இல்லாமல் சிருஷ்டி இருக்கிறாரா, இதெல்லாம் விசாரிக்கிறா வேதாந்திகள். கிம் சாதனா கியூபோதாரா கொனிவசன் அப்படிலாம் கேள்விக்கிற, எங்கே உட்காந்துருப்பார் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறச்சு அவர், அப்போ வடிவத்தோடு சிருஷ்டிப்பாரா இல்லை வடிவம் இல்லாமல் இருப்பாரா அப்படின்லாம் கேட்குறான். நான் சொன்னால் ஆழ்வார் சொல்லிவிட்டார் வடிவத்தோடு தான் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்றார். முன்னேறி ஞானம் படைத்த என் முகில் வண்ணாவோன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஆகையினால கண்ணங்கரேன்னு தான் சிருஷ்டிக்கிறார். சுவாமி தேசியன் ஆகினால்தான் தான் தத்துவங்களை பற்றி சிருஷ்டியை சொல்ல ஆரம்பித்தார். தத்துவம் முக்தாகலாம் எழுதினார். அதில் எம்பெருமானுடைய கருப்பு உங்களை காப்பாற்றுற காளிமா கைட்ட பாறை அப்படின்னு கருப்பு நிறத்துக்கே சொல்லிட்டார். அதனால தான் இப்போ கூட ரேடியோ பாடுற கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு பாடுறதோ வச்சுக்கோம். இதெல்லாம் தேசியம் தான் எழுதி போயிட்டார். இருக்கட்டும், நமக்கு என்ன காளிமா கைட்ட பாறை. அப்போது அப்படி கண்ணங்கரேல்னு ஊழி முதல்வன்னா எல்லாருக்கும் முதல்ல இருந்த சிருஷ்டி காலத்தில் பகவான் அவன் திருமேனி எப்படி கருத்து இருந்ததோ அந்த மாதிரி நீ கருத்து மழை கொடுக்குது. ஊழி முதல்வன் உருவம்போ மெய் கருத்து, மெய்னா உடம்பு, உன் உடம்பு அப்படி கருக்கணும். யாரை போல? ஊழி முதல்வனான பெருமாளுடைய திருமேனி போல கருக்கணும். ஊழி முதல்வன் உருவம்போ மெய் கருத்து. பாட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, ஊழி முதல்வன் போல் மெய் கருத்துன்னு சொன்ன போறாரு. ஆனால் கோபால் தேசி ஊழி முதல்வனால பெருமாளை போல உடம்பு கருத்துன்னு சொன்ன போதும்.
அதை விட்டு ஊழி முதல்வா உருவம் போல் மெய் கருத்து, உருவம் வேஸ்ட், ஒரு இடத்துல போட்டா போதும். அவர் மாதிரி உடம்பு கருக்கணும்னு சொன்னா போதும். அவர் உடம்பு மாதிரி உன் உடம்பு கருத்து அப்படின்னு இந்த பெண்கள் சொல்லுவாங்க. ஏன் சொல்றா? ஏதோ பாவம் பாடிட்டு போயிட்டா விடுகொலை தான் குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ தானே சொல்லி ஏதோ சொல்லிட்டு தடவை ரிப்பீட் பண்ணிட்டு அப்படின்னா இல்லை. அது மாதிரி ரிப்பீட் பண்ண வைக்கிற ஆண்டாள், அந்த பாட்டு ஆண்டாள்லாம் கதை வசனம் எழுதுறா. ஏன் அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கா? ஏன் அந்த பெண்கள் இப்படி சொன்ன மாதிரி சொல்றா? ஊழிய முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அதில் பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. பாரு மேகமே, மழை தேவதையே, நீ கருக்கலாம், ஆனால் அந்த பகவானுடைய உடம்பு மாதிரி தான் மேக்கப் பண்ணிக்கலாம். அவன் உள்ளத்தில் இருக்கிறது உனக்கு வராது. இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்புங்கிறது ஹெல்த்தி கலர். அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணையெல்லாம் அவனுக்கு வர்றது கஷ்டம். அவன் உடம்பு மாதிரி பண்ணிடலாம். இல்லையா? நான் கூட இன்னும் பண்ணது பண்ணிக்கலாம், நல்லா சாஞ்சு உட்காந்துக்கலாம், நான் பெரிய ஆச்சாரின்னு சொல்லிடலாம். அங்கேருந்து ஒருத்தர் வந்து சப்தவிதாரத்தை பற்றி சொல்கிறியானா எழுதி போட வேண்டியதான். நமக்கு பற்றி அது சுவாமி மதுராம சாமி பார்த்து போயிடுவோம். அதனால் அவன் மாதிரி மேக்கப் பண்ணி உட்காந்துடலாம். அப்புறம் வரணும் போல விஷயம் மேட்டர். அது எப்படின்னா எல்லாம் ஒருத்தரை போல நம்ம இமிட்டேட் பண்ணிடலாம், ஆனால் அவன் இன்ட்ரெஸ்டிங் குவாலிட்டிஸை இமிட்டேட் பண்ணலாம். அதுதான் இந்த பாசுரத்தில் சொல்கிறா அப்படின்றான். இந்த பாசுரத்தில் சொல்கிற விஷயம் அதுதாங்கிறத மனசில் பதிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன அனெக்டோட் சொல்லியிருக்கான். அந்த அனெக்டோட் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன், நிறைய உபன்யாசக்காரர் சொல்லுவார். அந்த அனெக்டோட் என்னன்னா, எம்பெருமானுடைய வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது ஸ்ரீரங்கத்தில். அதுக்கு முதல் நாள் நாச்சியார் திருப்பம், பகவான் நாச்சியார் திருப்போரத்தில் எழுந்துடுறார். எல்லாரும் சரி போய் டிவியில் காமிப்பா. நாச்சியார் திருக்கோலம் போட்டால் பகவானுக்கே ஆசையாக இருக்கும், அது நன்னா இருக்கான்னு யாரும் அப்ரிசியேட் பண்ணாது. யாருக்குமே ஒரு வார்த்தை இதுவும் சாப்பிட்ற போலியோ, இன்றைக்கி வாழைக்காய் வதக்கல் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அவர் சந்தோஷப்படுவோம். இத்தனை இதுக்காக என்ன போடுறோம்னு தெரியாமல் சாப்பிட்டு எல்லாம் டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு என்ன வேணும் காய் போட்டோம்னா ஏதோ வில்லன் வரலாம் அப்படிங்கிறது. அதான் அங்கே பார்த்துட்டு ஆனால் குழந்தை பிறந்தன்னிலேருந்து சுட்டி டிவியை காமிச்சு சாதம் போட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லி அதை டிவி அடிக்ட் ஆக்கி அதனால என்ன போடுறோம்னு தெரிஞ்சுக்காம சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் சாப்பிட்றவா சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இது சூப்பர்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது பாவம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போயிடும். இது கொஞ்சம் உப்பை குறைச்சி போட்டிருக்க, பிபி வேண்டான்னு போட்டிருக்க போட்டுருக்குன்னா சொல்லிட்டு போனாலாவது அப்படியே சாமர்த்தியம் வரும். இன்னும் சில பேர் இருக்கா மகாபிரஸ் பிடிக்கும், சாதம் போட்டே இருந்தால் மனைவி பார்த்து வா அப்படிங்கிறாரு. ஏன் பார்த்து வரணும்னா கல்லெல்லாம் வச்சிருக்கேன் விழுந்துட போட்டு அந்த மாதிரி இல்லாமல் இப்படி கிண்டல் பண்ணாமல் சாப்பாடை பாராட்டினா குலமாற அவன் சந்தோஷம் பண்ணுவா. அது பாராட்டு விரும்புறது எல்லாருக்கும் வழக்க ஆசை. பெரும்பாலும் எக்ஸப்ஷன் இல்லையா? அவரே ஸ்தவ்யகா ஸ்தவப்பிரியா, அவரை கூட சோத்திரம் பண்ணாத்தானே குழுந்து போகிறார். கிருஷ்ணாய மகாபாதேயமான பேரை சொன்னால் அனுகிரகம் பண்ணுறேங்கிறார். அவரே பாராட்டு எதிர்பார்க்கச்சு நாமெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோமா? அதனால பாராட்டை எதிர்பார்க்கணும். ஆனால் யார் பாராட்டுவா? யார்கிட்டையாவது கேட்கணும், என்ன சுவாமி எப்படி இருக்குன்னு யாராவது பேசணும். விக்கிரகம் பேச ஆரம்பித்தா அவரை பிடிச்சி ஓடி போடுவாங்க, ஏதோ ஆரம்பிச்சு. ஏன்னா நம்மளோடலாம் பேசினார்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. யாராவது அவிடுவாளான்னு பார்த்தார். அவர் அதற்கு நம்ம பராசர பட்டர் இருந்தார். ஆனால் பட்டரோட பேசுவார். பராசர பட்டர்கிட்ட கேட்டார், என்ன பட்டரு நம் நாச்சியார் திருக்கோல எப்படி அப்படி பார்த்தார். நன்னா இருக்கு, நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியஸாக வரலையே, ஏதோ ரிசர்வேஷன் இருக்கா மாதிரி தெரியுது. நன்னா இருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. நன்னா இல்லையா? நிஜமாவே தாயார் மாதிரியே தலை சாச்சிக்கலையா? ஸ்டைலானா தாயார் மாதிரியே கிளிய வச்சுக்கலையா? தாயார் மாதிரியே புடவை கொசிக்கலையா? தாயார் மாதிரியே கொண்டை போட்டுக்கலையா அப்படின்னு கேட்டார் பெருமாள். ஆமாம், தாயார் மாதிரியே கொண்டை போட்டுருக்கு, தாயார் மாதிரி ஸ்டைலாக சாட்சி உட்காந்துருக்கு, தாயார் மாதிரியே கிளிக்கையில் வச்சுருக்கு, பர்ஃபெக்டாக தாயார் மாதிரியே இருக்கீர். அப்புறம் எதுக்கு போட சொல்கிறீர்? ஆனால் பார்வை மட்டும் தாயார் பார்வை. தாயார் பார்வையில் கருணை இருக்கும், யாரை காப்பாற்றணும்னு தெரியும். உம்மா பார்வையில் எந்த பயில அடிக்கலாம், யார் சத்தியாகம் ஒழுங்கா பண்ணலன்னு கேட்கலாம் அப்படின்னு தண்டதரத்தோம். அந்த ஆழ்மை தெரியுது, அதில் அந்த தாய்மை வரல, அது உனக்கு வராது. அதெல்லாம் நாச்சியார் விழிக்கிட்டீங்களே, இது ஒரு ஃப்ரேஸு. நாச்சியார் விழி எனக்கு சாமி கொஞ்சம் என்னை கூப்பிட்டு பைரவியில் ஒரு பாட்டு பாடுவோன்னு கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு நாச்சியார் விழி அது என்னால் முடியாது. முடியாத காரியத்தை சொல்கிறதுக்கு நாச்சியார் விழின்னு பேர், அது ஃப்ரேஸே ஆகிட்டு. ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு பரிச்சாரங்களை போட்டிருந்தோம் நம்ம பாத்தில். ஒரு உற்சவத்தை அம்மா சாசுக்கு தளி பண்ணேன். அந்த பரிச்சாரம் வந்திருக்கான், இப்போ காசு வாங்கிக்கிறான்னு விடுவாழ வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் அவருக்கு மெனு போட்டேன். அந்த பரிச்சாரம் ஆச்சாரமாக இருக்கும் கூட்டு வந்துருக்கோம். ஆச்சார பரிச்சாருக்கு அடுத்து 2-3 பட்சம் தான் பண்ணவும். ஆச்சாரமாக பண்ணாலே ரொம்ப தலையை கழுத்தோம். ஆச்சாரமாக பண்ணால் ருச்சியாக இருக்காது, ருச்சியாக பண்ணால் ஆச்சாரமாக இருக்குது.
இது பாவம் எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு தோறம் பருப்பேன். அதை பருப்பு கருக்கிறதுக்குள்ள கையில் விட டப்பாவை தொட்டேன் கருக்கி விடுறதுலாம் கஷ்டம். அதுதான் ஆச்சாரமாக ஒருத்தர் பண்ணலாம் எவ்வளோ கஷ்டம். ஆச்சாரம் இல்லாமல் ஸ்டைலாக அதை டிவியில் காமிக்கிறான் பாருங்க. அதை எப்படி செய்ய சமைத்து பாரு கிச்சனுக்கு அப்படி இப்படியே போட்டு நடுவில் வாயிலையும் போட்டு பார்த்து நம்முடைய ஆச்சாரக்காராலும் முடியாது. அவர் என்ன பண்ணார், ஆச்சாரமாக இருக்கேன்னு வந்திருக்கார். அவரை வந்து பக்ஷவை நினைப்பண்ணுன்னு சொல்லிட்டா. அவர்கிட்ட போய் ஜிலேபி சுற்றணும் அப்படின்னு எங்கள் மதினியும் நம்ம தலைவியும் சொல்லணும். பிரச்சாரம் கொண்டிருக்கான், சம்பளம் வாங்குறான், நல்ல பட்சமாக படிவா அடிக்கடி பண்ண முடியாத பண்ணட்டுமே அப்படின்னு ஜிலேபி ரட்டு கூட வச்சுருவோம், சுற்றி விடுவோம். அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் எனக்கு பண்ண வராது, என்ன வராதுன்னா பேசாமல் இருக்கலாம். அது எப்படி பண்ணா வரும், அது வந்துருக்கு தொழில் வந்து பண்ண வேண்டாம், எனக்கு வராது மாமி அப்படின்னு அவர் சொன்னார். கேட்கல. என்ன பிடிச்சா, நீ தானே கூட்டின்னு வந்து, இப்போ நான் தான் இல்லைன்னா நான் பிடிக்கணும், நீ கூட்டின்னு வந்தால் எப்படி இருக்காங்க. எனக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி. மனைவி சொல்லிட்டா நம்ம கோபம் ஜாஸ்தி வரும். மனைவியை கோச்சிக்க முடியாது, அவர் தான் கோச்சிக்கலாம். நேரம் ஏன் சாமி ஜெய் பண்ண மாட்டேதா அப்படின்னா, சாமி என்னால் முடியாதுங்க, நீங்களும் முன்னாடிகள் மாதிரி சத்தம் போடுறீங்க அப்படின்னா கிடுகிடு நேரம் போனார். திருத்தாப்பனார் திருமணத்தை உட்காந்துருந்தார். போய் சேவிச்சேன். அடியேன்னார். என்ன ஜாங்கு சொல்கிறா, அது அடியனுக்கு நாச்சியார் வீடு, அதனால டேன்னு கூட்டார் அண்ணா. அவர் என்ன பண்ணுறாரோ சாப்பிட்டு போச்சுடுறாங்க. அவர் ஏட்டா படுத்துருக்கு கூட்டார். என்ன பண்ணார், ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த பிரச்சாரகர் அப்பாவை போய் சேவிச்சு என்ன மந்திரம் சொன்னார். உடனே அப்பா சப்போர்ட் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், அப்பாவை கேட்டால் என்ன சொல்லணும், காலக்ஷேபம் பண்ணார். நான் என்ன சொல்லணும், என்ன காலக்ஷேபம் பண்ணா, இந்த ஜிலேபி பண்ண வராதுன்னு சொல்லவர், அது நாச்சியார் வீடி அடி இருக்குன்னு தரோம். நாச்சியார் வீடு முடியாத காரியங்கிறது அவ்வளோ திருப்பா உபன்யாசம் கேட்டிருக்காங்க. அவன் ஏதோ பண்ணுறான், அவன் மண்ணி போத்தை சாப்பிட சொல்லி வாழலாம். அவன் என்ன பண்ணுறான், திருப்பி மைசூர் பாதம் 5 நாள் பண்ணால் அதையே சாப்பிட சொல்லி. அந்த மாதிரி நாச்சியார் முடியாத காரியத்துக்கு நாச்சியார் பேர். அது எங்கேருந்து வந்தது, இந்த இன்சிடென்ட்லேருந்து வந்தது. அதனால உனக்கு ஊழி முதல்வன் போல் கருப்பது உனக்கு நாச்சியார் வீடு, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருக்கும். இந்த காலத்தில் சொல்லுவான் பெரிய பாகவதர், அவரை பண்ணணும்னா உபன்யாசம் பண்ணுவார் ஹரிகதை. அவருக்கு பின்பாட்டுக்காரன் இந்த ஹரிகதை உபன்யாசம் பண்ணுறவங்க வசதி ஜாஸ்தி, எங்களை மாதிரி கஷ்டங்கள். நாங்களெல்லாம் 1.5 மணி நேரம்னு சொல்லி ஆகணும். அவன் என்ன பண்ணுவான், நடுவில் ஆமாம் அப்படின்ட்டு அவர் சோடா பாட்டில் சாப்பிட்டாருல பின்னாடி அவன் பாடுவான். பின்பாட்டுக்காரன் நம்மளுக்கு தான் கூட்டம் வருது அவர் நினச்சிட்டு, அவர் பாட்டெல்லாம் நான் பாடுவார். பாட்டை கேட்க தான் ஜனங்களை வருதுன்னு நினச்சிட்டு நடுவில் பாட்டு கேட்போம். ஒத்தமும் பாட்டு தான் கச்சேரிக்கு போயிட மாட்டாளவா. அதனால பாட்டு நம்மளால தான் இப்போ உபன்யாசம் இருக்குது அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஒருத்தர் நமக்கு குறைஞ்ச மனுஷன் என்ன பாட்டு பாட்டா இது அபஸ்வரம் பாடினாலும் ஒழுங்காக பாட வேண்டியது நம்மளுக்கு குறைச்சி கொடுக்குறாரு. எனக்கு வருத்தம் தான். பிஎட் கிடைச்சே ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்து ஊரில் அவருக்கு ஏதோ வேலை இருக்குது, உபன்யாசம் வந்து ஊருக்கு பக்கத்து ஊரில் மச்சிடணும் வேலை இருக்கான். நான் பார்த்துட்டு வரேன், கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். போனால் ஏதோ பஸ்ஸில் மாட்டிவிட்டார், வரல. 7:45 8 ஆகிடுது. உடனே எஜமானர் வரலையே, நாய் அடிச்சு ஜனங்களை வந்து காலையில் பின்பாட்டுக்காரர் நீர் வேணா பண்ணும் உபன்யாசம். ஆமாம் நான் பண்ண முடியாதான்னு நினச்சிட்டார் பின்பாட்டுக்காரர். அதுக்காக என்ன பண்ணார், கிடுக்கிடுன்னு போனார். அவர் போட்டுக்கிற மாதிரியே பவுடரை போட்டுட்டார். அவர் போட அழுதார் குளிச்சுட்டோன்னா அவர் போட்டுக்கிற மாதிரியே சால்வையை போட்டுட்டார். அதை வச்சுட்டு போயிருக்காங்க அதையும் போயிருக்காங்க. உடனே அங்கேருந்து வந்தார். வந்த உடனே பாட்டை பாடினார். அப்புறம் ஆதவ் கீர்த்தனாரம் கீர்த்தனை 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 நான் மேலே வரல. ஜனங்களை பார்த்தா இன்னும் உடம்பு ஆடுறது. அதுக்குள்ளே பாடுவது ஒரிஜினல் பாடுவது சால்வையெல்லாம் போட்டா சொல்ல முடியுமா, இந்தா சால்வையை போட்டார், வாங்கி போட்டு அப்புறம் வேலை வந்து போல் மெய் கருத்து சால்வை போட்டுக்கலாம், ஸ்டேஜில் வைக்கலாம், நிற்கலாம், உபன்யாசம் பண்ணுமே. அதான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருக்கணும். வாழியந்தோளை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி மழை மின்னி பெய்யணும். மேலே மின்னல் பெய்ஞ்சு மின்னல் வந்தால் அது ரொம்ப நல்லது. அதனால தாழம்பூவெல்லாம் வளரும், நாட்டில் செழிப்புற சத்து சமர்த்தி நிறைய வரும், எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனால மின்னணும் அப்படிங்கிறார். அதுக்கு வாழியந்தோளை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி, அழகான தோளாம், அகன்ற அழகான தோளாம். பாழியந்தோள் பற்பனாவன், பற்பனாவனுடைய தோல் அழகானது, அகன்றது, சகல லோகத்தினுடைய பாரத்தையும் தாங்குகிற தோல். தோல் கண்டார் தோளே கண்டார் தோள்களாயிரத்தாய் சுந்தர பாபு. பகவானுக்கு ஒரு பேர் தோழழகன்னே ஒரு பேர். யார், எங்கள் அழகருக்கு பேர் தோழழகர். சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உய்தும் போதோ நாச்சியார் சொல்கிறார். அப்போ இப்போ சுந்தர தோல் அப்படின்னு சொல்லப்படி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி தோல் அப்படி ஆகிட்டான். என்ன எக்ஸசைஸ், புல்வாக்கர் வச்சுன்னு பண்ணாதான் இல்லை, சமுத்திரத்தை கடைஞ்சி அப்படி ஆகிடுது அப்படின்னு. இப்போ கல்லம் பண்ணுறது எல்லாரும் வாக்கிங் போகிறான், கஷ்டப்பட்டு மாம்பு எல்லாம் காத்தால எதுக்கு போகிறா அப்படின்னா
கொஞ்சம் எனர்ஜியை கலோரியை குறைக்கிறதுக்கு வேணும். ஏன் சுவாமி கொஞ்சம் அம்மியில் அரைச்சி கல்லூரில் அரைச்சிருந்தா அது வம்பே வந்திருக்காது, நான் தான் விட்டா எடுத்தேன் நீங்கள். அப்படி இல்லாமல் அவர் பாவம் சமுத்திரத்தை கடைஞ்சி அவர் அண்ணா ஆகிட்டார். அப்போ ஏற்பட்ட சுந்தர தோளுடைய மந்திரம் நாட்டி மதுர கொழுசாறு கொண்ட சுந்தர தோளுடைய சுழலையில் நின்று உய்தும் போதோ என்று நாச்சியார் பாடுறார். அப்போ ஏற்பட்ட சுந்தர பாகு பாழியம் தோழை பத்மநாபன் கையில், பத்மநாபனுடைய கையில் இருந்து. பத்மநாபன் ஒரு திருநாமம் பெருமாளுக்கு. இது எங்கே வருது? 12 திருநாமத்தில் லேடிஸுக்கு மரண திருநாமம் தெரியுமோ இல்லையோ? தெரியுமா? என்ன பண்ணுறது, லேடிஸுக்கும் தெரியணுமா இல்லையா? அவளுக்கு சமாச்சாரம் பண்ணாலும் இல்லையா சரி, அவளும் 12 திருவாணம் சொல்லணுமா இல்லையா? அதான் ஆம்பளைகளே சொல்கிறது. இவாளுக்கு ஒரு திருமணத்தை கட்சியும் அந்த பெருமாளை சொல்லி தியானம் பண்ணி விட்டுக்கணும். சும்மாவான்னு போடுறதில்லை, நாமங்கிறாலும் இல்லையோ பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கிறதால நாமம் பேர். 12 இடத்துல 12 திருநாமங்களோட பகவான் நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கான். ஆகையினால் இந்த பத்மநாபனுக்கு முதுகில் உட்காந்துருக்கார் பின்னாடி, பத்மநாபன் பேர். அந்த பாழியந்தோடைய பத்மநாபனை அங்கே இருக்கிறார். அதே மாதிரி பத்மநாபன் சொல்லுடைய பரந்த அழகான திருத்தோளையுடைய சகல தேவதைகளுக்கும் தலைவன் அர்த்தம் பத்மநாபன். பத்மநாபன்கிறது எம்பெருமானுடைய சுப்பிரமதியை சொல்கிற திருநாமம். எம்பெருமானுக்கு பராவரன் ஒரு பெயர் உபநிஷத்தில் இருக்கு. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே முண்டகோபுரத்தில் இருக்கு. பகவானுக்கு பராவரன் பெயர். பராவரன்னா என்ன அர்த்தம்? பராசரன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பராவரன் ஒரு பேரா வைக்கலாம், புதுசாக பேர் பிள்ளை பிறந்தா வச்சுக்கோங்களேன் பராவரன்னு. ஆனால் பராவரன்னா என்ன சுவாமி அர்த்தம்? அதை சொல்லுவோம். மேன் பரன்னா உயர்ந்தவர், அவரன்னா தாழ்ந்தவர். உயர்ந்தவர் கம் தாழ்ந்தவர், இப்படி யாராவது பாடு. உயர்ந்தவர் கம் தாழ்ந்தவர்னு ஒரு அர்த்தம். 3 அர்த்தம் சொல்லியிருக்கா பெரியவா, ஒன்று மட்டும் சொல்லணும். நாய் ஆயிடுச்சு. உயர்ந்தவரும் அவரே, தாழ்ந்தவரும் அவரே. யாராவது இருப்பாளன்னா நாமெல்லாம் உயர்ந்தவராக இருந்தால் தாழ்ந்தவராக இருக்க முடியுமா? நாம் உயர்ந்தவராக இருக்க முடியாது, வேற கஷ்டம். ஏன்னா சுவாமி பெருமாள் அவதரிக்கிறார், நீர் அவதரிக்கிறார்னா கீழே இருக்க, அப்புறம் எங்கே இறங்குறது? இதுக்கப்புறம் அவர் தான் மேலேருந்து இறங்கணும். அவர் மேலே இருக்கார், அவர் பரன். அதே சமயத்தில் கிருஷ்ணனா கோகுலத்தில் அவரை நான் எல்லாருக்கும் அடி வாங்கிட்டு எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இடைவெளியாக இருக்கார். அதனால மேன்மை எளிமை இரண்டும் எம்பெருமான் தான் உண்டு. அந்த மேன்மையை சொல்கிற திருநாமம் பத்மநாபன், எளிமையை சொல்கிற திருநாமம் ஒன்று உண்டு. அது அடுத்த பாட்டுக்கு வரப்போம். இந்த பாட்டில் மேன்மை சொல்கிற திருநாமத்தை சொல்கிறான். அந்த திருநாமம் பத்மநாபன் என்றால் மேன்மை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்கஷன் உண்டு. ஏன்னா சுவாமி யார் பரதேவதை? ஒருத்தர் சொன்னார் 3 தெய்வங்களும் சமுத்திரையோ தேவாஸ்துல்யாக, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 தேவதைகள். அதில் யார் ஒருத்தர் படைக்கிறார், ஒருத்தர் ரட்சிக்கிறார், ஒருத்தர் சம்பரிக்கிறார். அதில் 3 சமம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னா இல்லை இல்லை, அந்த 3க்கும் வெளியில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சுத்தீசர். அவர் யாருன்னா அவர் தான் பரமஹா சுத்தர். இன்னொரு பேர் சொல்கிறோம், இந்த 3 பேரையும் கடந்தவர் அப்படின்னு சொல்கிறான். சதாசிவர் ஏதோ சொல்கிறோம் போட்டவர். எப்படி சொல்கிறான்? இன்னும் சில பேர் சொன்னால் இந்த 3 பேருக்கு நடுவிலேயே ஒருத்தர் பெருசாக இருக்கலாம். அது யாராக இருக்கலாம்? ஒரு சீரீஸுக்கு ஒருத்தர் பெருசாக இருப்பார். இந்த சீரீஸில் இந்தியா ஜெயிச்சுன்னா அடுத்த சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும். அந்த மாதிரி ஐஐடியில் அப்படித்தான் ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் 3 வருஷம் தான் டேரக்டராக இருந்தால் அப்புறம் இன்னொருத்தர் வருவார். அந்த மாதிரி பரதேவதையாக பை ரொட்டேஷன் வருவார். அப்படி போடுவோம். இப்படி எல்லாம் டிஸ்கஷன் நடந்துட்டு. இந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் ஆன்சர் யார்கிட்ட போய் கேட்குறதா? தேர்ட் அம்பையர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு. தேர்ட் அம்பையர் எங்கே இருக்குன்னா அது எம்பெருமானுடைய நாபி கமலம். பகவானோட நாபியில் ஒரு தொப்புள் இருக்கும். பத்மநாபன்னா தாமரையை தொப்புள்ள உடையவர் அர்த்தம். பகவான் தொப்புள் தாமரை இதுக்கு ஆன்சர் பண்ணுறது. யோகோ நாபி பத்மா. அது எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. என்னன்னா இவன் தான் எல்லாரை விட சிறந்தவன். எப்படின்னா அந்த தாமரை பூலேருந்து பிரம்மா வந்தார். அப்போ பிரம்மாவுக்கே ஆரிஜன்னா இவர் வசதி. அந்த பிரம்மா கிட்டேருந்து சிவன் வந்தார். ஆகையினால இவர் தான் எல்லாருக்கும் ஆதின்னு சொல்றது. அதனால புகரிலுக்கு தாமரை பூவா பெரிய திருவந்தாரி பாசுறோம். அவருடைய தொப்புள்ள இருக்கிற நாபி கமலத்துக்கு தொப்புள்ள உள்ள தாமரை பூ அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து. அதனால ஆச்சியார் பத்மநாபன் கையில், அவன் கையில் உள்ள சக்கரம் போல ஜெயிக்கணும். எதை பார்த்தாலும் பகவத் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் சீக்கிரம் பாட்டு. மழை கூட பெருமாள் சம்பந்தமாக வரும். அவர் கேட்டார் எல்லாத்துக்குமா திருமணத்துக்கிறதுன்னு கேட்டார். திருமண்பட்டிக்கே திருமணத்து வச்சுருக்கார். திருநெல்வேலி அல்வாவுக்கே அல்வா கொடுக்குறதுங்கிறா. திருமண்பட்டிக்கே திருமணம்னா திருமண்பட்டிக்கு திருமணம் இல்லைன்னா இன்னும் சில பிரகஸ்பதிகள் அது சீச்சரணத்தை விட்டுன்னா கையெழுப்பக்கூடாது. அதையும் சுழச்சு கொஞ்ச நாள் இந்த பக்கம் மஞ்சள், அந்த பக்கம் வெளுப்பா திருமண்பட்டிகை இருக்கு. அந்த மாதிரி திருமண்பட்டிக்கே திருமண கேஸு. தாமரப்பூ என்ன சொல்றதுன்னா என் பெருமான் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்றது. அந்த தாமரப்பூக்கு இன்னொருத்தர் தேவையில்லை.
அப்பேற்பட்ட பெருமாளுடைய பரவத்தை காண்பிக்கிற தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவை தொப்புள்ளவுடைய பத்மநாபன் இருக்கானே, அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல சொல்லிக்கணும். அப்படி பெருமாள் சம்பந்தம் எல்லாத்துலையும் இருக்கணுங்கிறதுக்காக சொல்றார். மழை பெய்யறது கூட பகவான் அவரை ஞாபகம் வச்சுக்கணுமா, எதை பார்த்தாலும் பகவானோட ஞாபகம் வரும். வாழியந்தோட பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னே, அப்படி இல்லை, அவளுக்கு எதை பார்த்தாலும் பகவான் ஞாபகம் வரும். அதான் விஷயம். நமக்கு பகவானை பார்க்க போச்சு கூட பகவான் ஞாபகம் வராது. அவர் ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை சேவிச்சார் ஒருத்தர், கற்பூராந்தி காமிக்கிறார் பக்தர். பாருங்கன்னா சேவிச்சுக்கோங்கோ, பெருமாளுடைய கண்ணை பாருங்கோ, பூக்க பாருங்கன்னார். ஐயோ கரப்பா பூச்சி போறதே மேல. வாழியந்தோட பற்பனாபன் கையில் ஆழி போல் முன்னே வலம்புரி போல் அதிர்ந்து, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அவர் கையிலே உள்ள சங்கம் போல நின்று சத்தம் போடும். இடிக்கணும், மின்னணும், இடிக்கணும். மின்னி இடிச்சு மழை பெய்யணும். அதை சொல்லும் பொழுது இவ்வளவு அழகா சொல்றார். அவர் கையிலே உள்ள சங்கம் போல நீங்கள் நின்று அதிரணும். சங்கம் மட்டும் பகவானை விட்டு பிரியாம வேலை செய்யுது. அது சங்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சங்கபரன் நந்தகி சக்கரி அப்படிங்கிறார். சங்கபரன் நந்தகிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சங்கத்தை கையில வச்சிருக்கணும் அர்த்தம். சங்கப்படுத்தணும் அப்படிதான் எல்லாரும் அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா பராசரப்பட்ட அப்படி அர்த்தம் சொல்லல. சங்கபரன்னா சங்கத்துக்கு சத்து உணவு போடுறவர். அப்புறம் பறிக்கிறதுனா சத்து உணவு போடுறோம். மிருதங்கம் வாசிக்கிறவங்க மட்டும் அவங்க மிருதங்கத்துக்கு முதல்ல சத்து உணவு போட்டால் தான் வேலை செய்யும். அது மாவை தப்பணும். அது மிருதங்கம் பண்ணி எழுதியிருக்காரு. நாட்டுக்கோட்டைக்கு போனேன், அங்கே மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு நான் மாவு வேணும்னு கேட்டேன். அவன் ஒரு மூட்டை கொண்டு வச்சுட்டான். ஒரு மூட்டையாடா அப்படின்னு நான் பக்கத்தில் இருக்க பேடா பேத்துக்கார கொடுக்குறான். ஒரு மாதம் ஊரில் போய் தினம் ரவா மசாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதுக்கு போல உனக்கு போடணும். அந்த சங்கத்துக்கு மட்டும் பகவான் உள்ள ஆயுதங்கள்லாம் வேலை செய்யும். சங்கத்துக்கு மட்டும் பகவான் சாப்பாடு போட்டு தான் வேலை செய்யும். ஆமாம், சங்கத்தை வாயில் வச்சு தான் விழுந்துடணும். அப்போ பகவானுடைய லாலாமிருதம் எந்த அதராமிருதம் சொல்லக்கூடிய சங்கத்துக்கு கிடைக்கணும். அதில் சங்கமிருது, சங்கத்தை சாப்பாடு போடுற பகவான். அதில் நின்று அது இருந்து மற்றவெல்லாம் ஓடி போய் வேலை செய்வார். சங்கம் பெருமாளை விட்டே போவார். சங்கத்தை தூக்கி எறிஞ்சா கொள்வார். 6 ஓதிட்டு கையில் வச்சுக்க வேண்டியதுதான். அதில் சங்கம் கைமா தான் பார்த்து பீச்சில் நிற்கிறாரு. இப்போவுடைய பற்பனா அவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் அதிர்ந்து, இல்ல இல்ல நின்று அதிர்ந்து, சென்று அதிர்ந்து, நின்று அதிர்ந்து, பாடியந்தோடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. அப்புறம் மழை எப்படி பெய்யணும்? ஒரே கடகடான்னு இடிச்சுது. ஆனா ஒரு பொட்டு பெய்யல சுவாமி. கோடை இடி குமரன்னு சில பேர் இருப்பான். அப்படின்னு அப்புறம் வார்த்தையே வராது. அந்த மாதிரி பண்ணி பிரயோஜனம் இல்லாம இவ்வளவு இடிச்சது மழை பெய்யலேன்னு சொல்லக்கூடாது. ஒரேடியா பெய்யணும். ஒரு நிமிஷம் நிற்காம பெய்யணும். எப்படி போயிடும்னா அந்த சாருங்கத்திலிருந்து வர பானம் போல போயிடும். சாருங்கம்னு வில். சாருங்கம் உதைத்த சரமழை போல், சாருங்கம் போடுற பானம் மாதிரி தாழாதே, கொஞ்சம் கூட இன்டரப்ஷன் இல்லாம அன்இன்டரப்டட் தாழாதே சாருங்கம் உதைத்த. சில பேர் பேசுவான், இப்பொழுது உங்களுக்கு திருப்பாவை நான் எழுந்து சாப்பிட்டு வரேன் சாப்பிட்டு போயிருக்கேன் அப்படி பேசுறேன். தாழாதே சாருங்கம் உதைத்த டெலிவரி கடகடகடான்னு பண்றாரு சார். என்ன சொல்றாரு சாமி? என்ன புரியுது? ஒண்ணுமே புரியாதா வேகமா சொல்றாரு அப்படிங்கிறது. அது மாதிரி தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல், அந்த சார்கம் உதைத்த பானம் மழை போல பொழியணும். சார்கத்தை பகவான் மழை பொழிய வைக்கிறதுக்கு பகவான் வேண்டாமா? ஆனா வேலை செஞ்சிருவான். பிரேக் போடத்தான் பகவான் வேணும். அதில் டிரைவருக்கு ஆக்சிலேட்டரை மிதிக்கிறதுக்கு யார் வேணாலும் மிதிக்கலாம். ஆனா பிரேக் போட தெரியும். ஒரு டிரைவர் சொன்னார், எல்லாம் நல்லா போடும், பிரேக் போட்டு எனக்கு எங்கே இருக்கு மறந்து போயிடும் சமயத்தில் ஆக்சிலேட்டரே காலை வச்சுக்குவேன். அந்த ஆளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? பெருமாள் சார்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா வேலை செய்யாத பானம் போடுறது போதும் நிறுத்துறது தான் பெருமாள் வேணும். அப்படி பார்த்தா அதுவே காரியத்தை பண்ணும். சார்கம் உதைத்த, சார்கம் மூலம் பகவான் உதைக்கிறான்னு இல்லை, சார்கமே உதைக்கிறது. தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல், அப்படி மழை போல பெய்யணும். ஆனால் ஒரு கண்டிஷன், சார்கம் போடுற சாபம் பானமழை இருக்கே அது எல்லாரையும் அழிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. வாழ உலகினில் பெய்திடார், உலகை வாழும்படியாக பெய்திடாய் பெய்யவில்லை. அப்படியா இப்பவே பெய்கிறேன் அப்படின்னு மேகம் பெண்ணந்த பெண்கள் சொன்னா இப்ப பெய்ஞ்சிடாது. இப்பவே பெய்ஞ்சானா அவ்வளவுதான், கிழவாள்லாம் மழை பெய்ஞ்சது போரும் நிறுத்திக்கிறோம். திருப்பாழூர் பிரதம் ஓவர 4 பாட்டோட திருப்பா முடிஞ்சுக்கணும். நாம சருக்குமா விட்டுடணும். அது எங்களுக்கு இஷ்டம் இல்லையே. பெருமாள் வரைக்கும் போய் அவரோட கலந்துன்னா வரணும். அதனால நீ நாங்களும் மார்கழி நீராட, இந்த வருடம் பெய்யும் பெய்யும் இண்டிகேட்டரை காமிச்சு நாங்கள் முடிச்ச உடனே இப்படி ஒரு அர்த்தம். நாங்களும் பல அர்த்தங்கள் இருக்கு, எல்லா அர்த்தத்தையும் சொல்ல இயலாது. எது எனக்கு ரொம்ப நன்மைன்னு சொல்றதோ அதை மட்டும் சொல்றேன். நாங்களும் மார்கழி நீராட
இத்தனையும் பையணும். அப்படியா அப்படின்னு போகக்கூடாது, மகிழ்ந்து செய்யும். இத்தனை கொடுக்கறது இவாளுக்கு கொடுக்குற பாக்கியம் கிடைச்சுன்னு சந்தோஷப்பட்டு செய்யணும். நாங்களும் இப்படி மழை பெய்யுதுன்னு, மழை பெய்ய போறதுன்னு மகிழ்ந்து மார்கழி நீராட அப்படின்னு நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஆழிமழை கண்ணா உடனே கைகரவே ஆழியுள் புக்கும் வந்து கொடா தேரி உள்முதல் வந்துருவம் போல் நீ கருத்து ஆழியன்னொல்லை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம் பொய்வோல் என்றிருந்து தாழாவே சார்ந்த முதலில சரமழவோ வாழ உலகில் நீ பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோரெம்பாவாய். அல்லது நாங்களும் மார்கழி நீராட நீ உலகில் பெய்திடாய். நாங்கள் மார்கழி வெள்ளம் முடிச்ச உடனே நீ பெய்ய வேண்டும். ஏன்னா வெள்ளத்துக்கு முன்னாடி பெய்ஞ்சுட்டியானா பலன் கட்சின்னு தெரிஞ்சுக்குவாங்க. எங்கள் ஊரில் ராஜகோபாலகிருஷ்ண சுவாமி சன்னதி பையன் பரீட்சை எழுதிட்டான்னு ஒருத்தர் வந்தார். எஸ்எல்சி கொஞ்சம் தகராறு இருக்கும் போல இருக்குது, பயமாக இருக்குது. அதனால பெருமாளுக்கு ஒரு மண்டலம் சாஸ்திராமார்ச்சனை பண்ணும். ஒரு நாளைக்கு ₹1 தான், 40 ரூபா கிடைக்கும். அர்ச்சகருக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளூர் கோயிலில் கிராமத்தில் சாஸ்திராமார்ச்சனை பண்ணுறவனே கிடையாது. ₹1 கொடுப்பாருச்சு. ₹1 கொடுத்துருவேன் ஒரு நாளைக்கு. உடனே அவர் சின்சியராக 1000 நாமம் சொல்லணும் சங்கல்பம் பண்ணி அசி யஜமானசி புத்திரசி எஸ்எஸ்எல்சி பரீட்சை விஜய சித்தியர்த்தம் சாஸ்திராமார்ச்சனா கரிஷ்யாமா. ஓம் விஸ்வாயமா விஷ்டவேமா நல்லா பண்ணினார். 20 நிமிஷம் 25 நிமிடம் 1000 நாமாவும் விடாமல் பண்ணி 4 நாள் பண்ணார், 5 நாள் பண்ணார். இன்னும் ₹1 கொடுத்தார். 6ஆவது நாள் வந்தார். சுவாமி அர்ச்சனை பிரமாதம், பேஷ், பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான், பையன் பாஸ் ஆகிட்டான்னு அனபீஷெல்லாம் வந்து ரிசல்ட். நம்ம பெருமாள் வரப்பிரசாதித்தார், அதனால இன்னையோட போடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ பலன் காட்சியா வரதத்தை நிறுத்தினக்கூடாது. சாமி பலன் வந்து எடுத்தோம், அதனால நான் வேண்டியது நிறுத்திவிட்டேன்னு பண்ணக்கூடாது. 40 நாள் பண்ணுறேன்னா 20 நாள்லேயே பொண்ணு கல்யாணம் நிச்சயமாயிடுது. மீதி என்ன பண்ணணும் ஒருத்தர் கேட்டாருங்க. அதிகமாகவே நடந்தது. பொண்ணு கல்யாணம் ஆகுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சீதா கல்யாணத்துக்கு தினம் வாசி ஏதோ புழுக்கோ பகவான் நினச்சி தான் 20 நாள்லேயே பொண்ணுக்கு நல்லா வரணும் தூர்ந்துருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணார், அதெல்லாம் இனிமேல் நிறுத்திவிடலாமான்னார். கல்யாணம் ஆற வரைக்கும் ஒரு பாடுவாய் ஜீவிர அப்படித்தான சங்கரிச்சு அந்த மாதிரி தான் செய்யணும். அந்த பெண்களை அப்படி சொன்னான். இது பாட்டுக்கு இப்படி அர்த்தம். ஆனால் இந்த பாசுரம் சாதாரண பாசுரம் இல்லை. ஏன்னு கேட்டால் காரீரி இஷ்டின்னு வேதத்தில் ஒரு இஷ்டி சுற்றி மழை பெய்யலைன்னா வறட்சி வந்துருக்குன்னா அப்போ மழை பெய்யறதுக்காக ஒரு யாகம் உண்டு. அதுக்கு காரீரி இஷ்டி. அது பெஞ்சா மழை பொழியும். மழை பொழியிற வரைக்கும் பெய்யணும்னு இருக்குது, தெரிஞ்சிடக்கூடாது. அந்த மழை பொழியிற வரைக்கும் அந்த யாகத்தை பண்ணணும். அந்த காரீரி இஷ்டி பண்ண முடியுதுன்னா அந்த மந்திரத்தையாவது செய்யும். அதான் இப்போ வருண மந்திர ஜபாங்க போகுது. அந்த வருண மந்திரத்தில் எத்தனை விஷயம் இருக்கோ அத்தனை விஷயம் இந்த பாட்டில் இருக்கு. அதான் இந்த பாட்டு புரோபாதோ வருஷம் ஜின்வராபுத் ஸ்வாஹா அப்படின்னு அந்த மந்திரம். மழையை எப்படி பொழியும் தெரியுமா நீ? புரோபாதோ வருஷம் ஜின்வராபுத் ஸ்வாஹா ஆவிருத் ஸ்வாகா ஆகி மழை வட்ட வட்டமாக திருப்பி திருப்பி பெய்யும். அது அந்த மந்திரத்திலிருந்து அப்படியே 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் நம்ம படிப்போம் ஜீவிக்காது. அங்கே என்ன இருக்கோ அத்தனை இந்த பாட்டில் வச்சுக்கலாம். அந்த மந்திரம் ஜெபிக்க முடியாதவளை அந்த பாட்டை சொன்னால் அப்படின்னு தெரியும். ஆனால் சுவாமி புரோபாதோ வருஷம் ஜின்வராபுத் ஸ்வாஹா ஜின்வனாக பெய்யணும்னு இருக்கு. ஜின்வன்னா என்ன அர்த்தம்? புது டிக்ஷனரி நமக்கு சமஸ்கிருதம் சாதாரணமாக தெரிஞ்ச முடியுமா? வேதம். ஜின்வன்னா என்ன அர்த்தம்? மகிழ்வித்து கொண்டு பெய்யணும். மழை பெஞ்சு ஜக்கள் மகிழணும். என்னையா மழை என்னைக்கு நிற்க போகிறதோ எனக்கு 2 நாள் பெஞ்சு விட்டுறணும். மழை ஒரேடியாக மழை பெஞ்சா பனியன் வளர மாட்டேங்கிறது, சாக்ஸ் வளர மாட்டேங்கிறது, மெட்ராஸில் வீட்டை விட்டு வெளில வர முடிய மாட்டேங்கிறது, நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெஞ்சிட்டு அப்புறம் விட்டுரும், மறுபடியும் கொஞ்சம் பெய்யணும். அந்த மாதிரி பெய்யணும்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட மழை தான் நமக்கு பெய்யும். ஜின்மனாக இருக்கணும். நாங்கள் மகிழும்படியாக பெய்யணும் என்று வேதம் சொல்லுது. அதுதான் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து என்று நாச்சியார் தமிழில் சொல்கிறான். புரோபாதோ வருஷம் ஜின்வராபுத் ஸ்வாஹா வாதாபத் வருஷம் உக்ரதாபுத் ஸ்வாஹா. உக்கிரமாக பெய்யணும், இன்டென்சிவாக பெய்யணும், ஒரேடியாக அதிர்ந்து பெய்யணும். அடித்த மழை சாமி, ஒரு அடி அடிச்சுது அப்படின்னு சொல்லணும். அப்படி பெய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பீம ராபுத் ஸ்வாஹா, பீமாவாக பெய்யணும். அதுக்காக உக்ர ராபுர், உக்ரமாக பெய்யணும். உக்ரம் என்பதற்கு பீமம்னு அர்த்தம் சொன்னான். அதுதான் நாச்சியார் தாழாதே சார்க முதைத்த சரமழை போல். எப்படிப்பட்ட சரமழை அப்படின்னா ராமபிரானுடைய பாடத்திலிருந்து, ராமபிரான் வில்லிலிருந்து புறப்பட்ட பாடங்கள். அவன் கம்பன் சொல்றான், வால்மீகி சொல்லலை.
கம்மன் சொல்கிறான். ராமபிரான் வடுவூர் ராமனும் மதுராந்தக ராமனும் பார்த்தா வில்ல மணி இருக்கும். மதுராந்தக ராமன் அதுக்கு ஒரு சந்தேகம் கன்ஃபார்ம் பண்ணி வடுவூர் ராமன் அடிக்கடி செய்து அதில் வில்லில் மணி பெருமாள். வில்லில் எதுக்கு மணி? வில்லில் எதுக்கு மணி? படத்தில் கன்ஃபார்ம் பண்ணி வில்லில் மணி எதுக்கு? வில்லில் மணி எது கட்டி வச்சுருக்கு? இப்போல்லாம் மேட்ச்சு ஷேவாக ஆடிட்டே சொல்கிறான் 5000 அடிச்சுட்டார் மொத்தமாக அப்படின்னு. அவன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணான்னு ஒரு ஸ்கோரர் சொல்கிறான் மாதிரி. அந்த காலத்தில் வில் வீரர்கள்லாம் அந்த வில்லை வச்சு பாடம் போட்டு எத்தனை பேரை கொன்னான்னு கணக்கு பண்ணுறது ஒரு மீட்டர் இந்த மணியா. ராமபிரானுடைய கோதண்ட மணி டக்குரி எப்போ அடிக்கும்னா 1000 யானை 10,000 குதிரை. என்ன ஒரு யுத்தத்தில் 1000 யானை 10,000 குதிரை 10,000 தேர் 10,000 கால் வச்சுக்கோல காலாட்பட இத்தனையும் ஒரு யுத்தத்தில் அழிஞ்சு போனால் அங்கே ஒரு கபந்தம் இருக்க முண்டம் டான்ஸ் ஆடுவோம். அதுக்கே உயிர் வந்துடுமா அந்த யுத்தத்தை பார்த்து உண்டா? அதுதான் நம்ம செஸ் விளையாடுறவா பான் கோடி வரைக்கும் போயிருந்தா ஒரு காய் குழச்சி வச்சுக்கிறாரு. அந்த பயங்கரமான யுத்தத்தை பார்த்தா அந்த முண்டம் கூட யுத்தத்தில் இருக்குது, அது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. அப்படி ஒரு முண்டம் டான்ஸ் ஆடினா இத்தனை பேர் போகணும். அத்தனை பேர் போய் அதுக்கப்புறம் 1000 முண்டம் டான்ஸ் ஆடிச்சுன்னா ராமபிரானுடைய வில்லு இருக்கிற மணி டக்கு ஒரு அடி அடி மணி அடிச்சுன்னா ராமபிரான் வில்ல மணி இதுன்னு அடிக்கிற சேர் எத்தனை பேர் அடிக்கிறது. அந்த மணி அடிக்கவே இல்லை, தேயாமல் பத்திரமா இருந்தது. ஆனால் ராவணன்கிட்ட மூலபலம்னு ஒன்று இருக்குது. அதில் எத்தனை பேர் இருக்கான்னு ராவணனுக்கே கணக்கு தெரியாது. ராவணன் ஆபத்து வரும்போது தான் யூஸ் பண்ணுவோம். கடைசி ஆபத்து வந்துருக்குன்னா அதை கணக்கு விட்டான். அது புத்திசல் மாதிரி வந்துட்டே இருக்கு. விபீஷணன் சொன்னார், ஆனால் வந்துட்டே இருக்கேன்னு ராமபிரான் கேட்டார். எனக்கே இது எவ்வளோ தெரியாது, அவனுக்கே அண்ணனுக்கே தெரியாது. அப்படிலாம் சாப்பாடு போட்டு வச்சிருக்கான் பத்திரமா ஆபத்துதவி பட. அதனால இதை பார்த்து யுத்தம் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும். நான் பகவான் பார்த்தேன் இத்தனை பேரும் தாங்க முடியாது இல்லைன்னு அவள் மரத்தில் ஏறி உட்காந்து போட்டார். குரம் நான் வண்டியாக பார்த்தேன். குரங்கு நான் எல்லாம் வாண்டேஜ் பயிரில் இருக்கும் அப்படின்ட்டு எல்லா மரத்தில் ஏறி உட்காந்து பகவான் பானத்தை போட்டுற ஒரு பானம் தான் போட்டுற, வேற ஒன்றும் பண்ணலை. ஒரு பானம் போட்டால் அந்த பானம் முதல்ல இருக்கிற ராட்சசனை தாக்கிட்டு ராமா விட்டேனா பார் ஒன்று அப்படின்னு கட்சின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தான். டே இங்கே இருக்க ராமான்னு பக்கத்தில் அடிக்காரு. அவன் அடுத்த நீராமான்னு அடிக்கிறான். ஒன்று அடிச்சுட்டு அத்தனையும் ஒழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஒழிஞ்சு போன ஆறும்போது மணி அடிக்க ஆரம்பிச்சு அடிச்சது 3 மணி நேரம் கண்டினியூஸாக அடிச்சு. அப்படின்னா எத்தனை பேர் போனான்னு கம்ப்யூட்டர் வச்சு கணக்கு படிக்கணும்னு கமநாட்டோட சொல்லிட்டு 7:30 நாடி ஆடியதற்கு 7:30 நாடினா 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஒரு கோதண்டராமனுடைய கோதண்டில் ஒரு மணி கண்டினியூஸாக அடிச்சுதான் அவ்வளோ பேர் அன்றைக்கி சம்மதிச்சேன். அப்போது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ராமன் நினச்சிட்டு அடிச்சுட்டு அவளே அடிச்சு போயிட்டா. அதை வாங்குறவங்கலாம் பார்த்து ஏதோ சம்மோகனம் நாம இது காந்தர்வாஸ்திரம் இது 2 பேருக்கு தான் உண்டு. ஏதவஸ்திரபலம் திவ்யம் மமவா தியம்பகஸ்யவா என்கிட்ட உண்டு அல்லது சம்ஹார புத்தியான சிவத்தை உண்டு அப்படின்னு பகவானே சொல்லிட்டார். சுவாமி தேசியம் தியம்பக சமதிக கோர அஸ்திர ஆடம்பரா அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த நாள் பகவான் பானம் ஒரு பானம் போட்டு சம்மதிச்சான். அவன் தொடர்ந்து பானம் போட்டா என்ன இருக்கும்னு ஆஞ்சநேயர் கேட்டார். அந்த மாதிரி மழை பெய்யும். தடாதே சாங்க முதட்ட சரமழவோ வாழ உலகினில் பெய்திடான்னு சொன்னாலே அதைத்தான் உக்கிரமான மழை. அப்படி உக்ரரா விருஸ்வாகா ஸ்வத்சனயன் வருஷன் பீமரா விருஸ்வாகா பயங்கரமா சத்தம் போட்டுன்னு மழை பெய்யணும் அப்படின்னு பீமரா விருஸ்வாகான்னு சொல்லணும். அதான் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து என்று நாச்சியார் பாடுறார். அப்புறம் மழை இன்னும் எப்படி இருக்கணுமானா ஆழி போல் மின்னணும். அனசன்யா ரஸ்பூர்ஜன் வித்யுத் பரிஷன் ஸ்வாகா சேஷகா நல்லா மின்னிண்டு பெய்யணும். வேதம் சொல்றது அப்படியே சொல்லு ஸ்வாகா. அதுக்கு மேலே இன்னும் எப்படி இருக்குன்னா ஏதோ பெஞ்சுது மழை சார் ஒரு ஏடியா நனைஞ்சு அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வருவோம் கிண்டிக்கு. அங்கே எல்லாம் வாசலில் சிரிச்சுட்டு இருக்கோம். என்னையாண்ணா என்னையா மழை நனைஞ்சுங்கிற மழையே பெய்யல. மீனம்பாக்கிறேன்னா மழை கிடையாது, தாம்பரத்தில் தான் பெய்யுது. அதில் நனைஞ்சதுலேயே வந்துருக்கணும் உலகில். வீட்டில் இருக்கலாம் ஜாலியாக இருக்கணும். இந்த பக்கத்தில் மழை பெய்யணும். அம்பத்தூர் ஓட்டியில் மழை பெய்யறது இங்கே பெய்ய மாட்டேங்கிறது சார் சமயத்தில் பார்க்குறவன். அப்படி இல்லை, உலகினில் எல்லா இடத்துலையும் பெய்யும். வாழ உலகினில் பெய்திடாய். அந்த மழை அப்படி பரவலாக பெய்யணுமா. அதுக்காகத்தான் அதிராத்திரம் வருஷம் பூர்த்திராவிஸ்வாகா பூர்த்திராவல் உலகினில் எங்கும் பெய்யணும் அப்படின்னு வேதம் பூர்த்தியாக பெய்யணும்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறார். அதுக்கு மேலே ஆதபதி வருஷன் விராட்டா விருஸ்வாகா பகுகாயம விழாதிதி சுதரா விருஸ்வாகா
எல்லாரும் நன்னா பெஞ்சது மழை நன்னா பெஞ்சது மழைன்னு மழை பாருங்க ரசிக்கப்படியா பெய்யணும் அப்படின்னா அதுதான் ஆர்த்தி ஏறி அனௌன்ஸ் பண்ணி பெய்யணும் அப்படின்னு மன்றம் முழுக்க தமிழ் எப்படிதான் பாடுறாங்க ஒண்ணும் விடலை. அப்புறம் அதுல என்ன இருக்கு, வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு இருக்கு. பெய்ய வாழும்படியாக பெய்யணும். அதுதான் நாச்சியார் ரொம்ப வேதம் இருந்து பகு காயமம் விழாதிதி சுதராவத் ஸ்வாகா நன்னா பெஞ்சுது அப்படின்னு எல்லாரும் போற்றும்படியா பகுக அயம் நன்னா பெஞ்சுது மழை நிறைய பெஞ்சுதுன்னு சொல்லும்படியா பெய்யணும் அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிற மந்திரத்தையும் வச்சான். அப்புறம் ஊழி முதல் உருவம் போல் மெய்கருக்கிடுமே அதுக்கு சொல்றான் எப்படி தப்பத்தி வருஷம் விராடா ஸ்வாகா விராட் புருஷன் போல மழை பெய்யுது அப்படி சொல்லி கிருஷ்ண இவ கலுவை பூத்வா மருஷதி. இந்த யாகம் பண்ணினா உங்களுக்கு மழை பொழியும் எப்படி கிருஷ்ண இவ பூத்வா கண்ணங்கரையில் இருந்து பெய்யும்னு அர்த்தம் சொன்னா எல்லாரும். நாச்சியா சொல்றா அப்படி சொல்லலையா வேதம், கிருஷ்ண இவ பூத்வா பெருமாள் போல இருந்து பெய்யும். அதான் ஒளி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு வேதத்தினோட வருண மந்திரத்துல உள்ள அத்தனை விஷயம் இந்த சின்ன பாட்டுல இருக்கு. அதனால விராட்டபுரம் உபன்யாசம் பண்ண சொல்லுவாங்க குரோம்பேட்டில் அங்கே தண்ணி கஷ்டமான ஏரியா. அங்கே நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ 2-3 வருஷமா மழை என்ன பெஞ்சிட்டு கூப்பிடுறது மழை பெய்யுதுன்னா உடனே சொல்லுவோம் கருணாகராஜன் விராட்டபுரம் உபன்யாசம் பண்ண அது ஏதோ பெருமாள் ஒரு ஃப்ளூக்கு மழை பெஞ்சிடும் வச்சுக்கோங்க பெஞ்சிடும். நாங்கள் அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கோம். இந்த மழை விராட்டபுரம் உபன்யாசம் பண்ணி பக்கத்தில் நெமிச்சேரி வேலை பார்க்குற பசங்களை வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த பசங்க மந்திரம் சொன்ன உடனே கடைசியில் ஆழி மழைக்கண்ணா எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் ஆழி மழைக்கண்ணா சொல்லுவாங்க. அதனால தான் மழை பெய்யும். அதனால அந்த வேதத்தில் விராட்டபுரம் முழுக்க சொன்னால் என்ன பலனோ பாரதத்தில் வேதத்தில் வருண மந்திரத்தை ஜெபிச்சா என்ன பலனோ அந்த பலன் 4ஆம் பாசுரத்தை பக்தியோட சொன்னார், நம்பிக்கையோட சொல்லியிருக்கார். ஆழிமழை கண்ணா உடனே கைகரவேல் ஆழிகள் புக்கு முகந்து கொடார் தேரி ஒழிவிடல் அனுபவம் போல் மெய்கருத்து ஆழியனோட கொடாதன் கையில் ஆழிபோல் மலம்பரி போல் எதிர்த்து தாழாதே சார்ந்தமுதைந்த சரமணவோ வாழ விலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோ பாவாய். இந்த பாத்திரத்தோட சரியாயிடுதான் சர்க்கம் விட்டுடுமா இல்லையே. இன்னொரு யோசிச்சு பார்த்தா ஏதோ விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு. அது என்ன விஷயம் சுவாமி சொல்றது அப்படின்னா, இது ஒரு ஆச்சாரியன்கிட்ட சிஷ்யன் எனக்கு காலக்ஷேபம் இப்படி அருள வேண்டும் பிரார்த்திப்பது போல அது சிஷ்யன் கேட்டுதான் ஆச்சாரியன் சொல்லணும். நானே சொல்றேன்னா நல்லா இருக்குமா அவன் சொல்லணும், சுவாமி தாங்கள் சொல்லணும் கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவகா பிரிச்சாதித்வா தர்ம சமூட சேதாக. நான் ஒன்றும் தவிக்கிறேன் எனக்கு நல்லது சொல்லுங்கன்னு அவன் கேட்கணும். முன்னாடியே சமாசிரமங்கள்லாம் ஒத்துண்டா கூட சமாசிரமம் வச்சு அவருக்கு தோளில் சங்கத்தை வச்சு திருமணிட்டு பெயரை சொல்லிட்டு அப்புறம் ஆச்சாரியன் விழுந்து சேவி சொல்லி இந்த ஸ்லோகம் கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவகா பிரிச்சாதித்வா தர்ம சமூட சேதாக ஸ்ரேயஸ்யா நிச்சிதம் யோகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இதுதான் ஆச்சாரியிட்ட சிஷ்யன் சொல்ல வேண்டிய மந்திரம். எங்கே இருக்கு, கீதையில் இருக்கு. கீதையில் அர்ஜுன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி எம்பெருமான் இது எதுக்கு இருக்கிற புறவுக்கார அடிக்க முடியல, யுத்தம் பண்ணுறதுக்கு பிரியம் வரல, கஷ்டமாக இருக்குது கிருஷ்ணா குழம்புறேன், எது நல்லதுன்னு எனக்கு உறுதியாக இருக்கோ அதை கிருப்பையாக அனுகிரகிக்க வேண்டும்னு காலில் விழுந்து கேட்ட உடனே கீதாச்சாரியன் கீதை உபதேசம். அதனால் இப்போ உபதேசம் பண்ண உடனே ஆச்சாரியார்கிட்ட இந்த ஸ்லோகம் சொல்லி சிஷ்யால் சேவிக்கணும். சமாசிரம் பண்ணிக்கிச்ச மந்திர உபதேசத்துக்கு முன்னாடி இது அனுஷ்டானத்திலே போகும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ். அந்த ஸ்லோகம் தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் ஆழிமழை கண்ணா சொல்லுமையா எடுத்தாலும் இஷ்டத்துக்கு சொல்ல அது பிரபாவம். ஆழிமழை கண் ஆச்சாரியரை எப்படி நினைக்கும், ஆச்சாரியன் ஆழிமழை கண்ணா இருக்கும். ஆழிமழைக்கு அண்ணான்னு முதல்ல பிடிச்சோம். அண்ணானா தலைவர், நம்ம ஊரில் அண்ணா தான் தலைவர், அதனால அப்படி அர்த்தம். ஆழிமழைக்கு அண்ணா பாட்டில் செஞ்சு ஆழிமழைக்கு அண்ணான்னு இருக்கு. அதனால இப்போ எப்படி பிரிக்கலாம்னா ஆழிமழை கண்ணான்னு பிரிச்சுக்கணும். ஆழிமழை கண்ணா மழை போல எவ்வாறு கண்ணில் மழை இருந்துகிட்டே இருக்குமா ஆச்சாரியம், கண்ணில் மழை அழுதுகிட்டே இருக்கும், அழுமுஞ்சியர் போல இல்லை இல்லை கண்களும் பகலும் கண்ணீரறியாள் கண்ணநீர் கைகளாக ஆகலாத சீதாமுக நேத்திரம் எப்பா பாரு கண்ணில் பகவத் குணத்தை சொல்லி சொல்லி அழுகும். நம்ம ரங்கமணி சுவாமி கத்தியத்திரைய உபன்யாசம் கொடுக்குறோம். ரொம்ப வயசாகிடுது, யூனிவர்சிட்டியில் லெக்சர் வச்சுருந்தா. அதுக்கு அடுத்த லெக்சர் என்னது, சுவாமி அழுதுறார், வயசாகிடுச்சு, அனுபவிக்கிறார், அழறார், மேலே சொல்ல முடியுது. காரணம் என்ன, அந்த பகவத் அனுபவிச்சிட்டார். ஆச்சாரியர்கள் ஆழிமழை கண்ணர்களாக இருப்பார். ஆழிமழை கண்ணா
ஒன்று நீ கைகரவே. நாம் வந்த உடனே இவனுக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு விட்டுற வேண்டாம். எது சொன்னாலும் கேட்க காத்துக்கணும், அருள வேண்டும்னு பிரார்த்திக்கணும். ஒன்று நீ கைகரவே, பாக்கி ஒன்றும் வைக்காமல் அனுகிரகிக்க வேணும். உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்டா, அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது, எல்லாம் இப்படியும் சொல்லிச்சு. ஒன்று நீ கைகரவே. ஏன்னா யாரும் சாஸ்வதம் இல்லை, அதனால் சொல்கிற விஷயத்தை இருக்கே கேட்டுருவோம். ஒன்று நீ கைகரவேல். எப்படி எப்படி உபதேசம் பண்ண தெரியுமா? ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு. ஆழியுள் புக்கு, கடல்ல புகுந்து. கடல்னா பகவானுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய பூர்வாச்சாரிய கிரந்தங்களாகிற கடல். அதை பார்த்து சொல்லணும், நான் தோன்றியா சொல்லணும். ஆச்சாரியன் எனக்கு தோணுதை சொல்கிறேன்னா யாரும் கேட்கக்கூடாது. வேதமே நான் சொல்கிறேன் கேடு தோணுட்டா கேட்க மாட்டாலாம். அதுக்காக பிரம்மவாதினோ வதந்தி, பெரியவா இப்படி சொன்னாலும் வேதம். வேதத்துக்கு பெரியவா யார் இருக்காலும் தெரியும். நீ சொல்லுனா இல்லை இல்லை இப்படி தான் பண்ணணும் பிரம்மவாதிகள் சொன்னாங்க. பிரம்மவாதினோ வதந்தி, அடிக்கடி வேதத்து. அந்த பிரம்மவாதிகள் யாருன்னா அந்த வேதம் சொல்கிறவா தான். வேதம் நான் சொல்கிறேன்ல, இப்படி பெரியவா சொல்வார், இவாளையே சொல்ல. அப்படி பெரியவர்கள் சொன்னாலும் பூர்வர்கள் சொன்னபடியாக போகும். பூர்வாச்சாரிய கிரந்தங்களில் புகுந்து எடுத்துக்கொண்டு ஆழியுள் புக்கு முகர்ந்து கொண்டு. அதையே பார்க்குற சுவாமி அப்படின்னா அப்புறம் அவர்கிட்ட காலக்ஷேபம்னா என்ன ஆகும்? நானே சொல்கிறேன் திருப்பாவுக்கு அர்த்தம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, சரிப்பட்டு வராது. பூர்வாச்சாரியால் போன வழியில் போனார் தான் நான். அதனால் அவர்களுடைய அருளி செயலாகிற கடல், அந்த கடலில் புக்கு முகர்ந்து அதில் புகுந்து ஆழ்ந்து அனுபவித்து சொல்லணும். அது இப்போ கார்த்தால் நோட்ஸ் பார்த்து சாயங்காலம் உபன்யாசம் பண்ண எப்படி இருக்கும்? அந்த உபன்யாசம் பார்த்தாலே தெரியும். சாலமன் பொப்பையா தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? அதான் ஒவ்வொரு டிவிலையும் கண்ணங்கரையில் ஒரு ஒன்று உட்காந்துருக்காரு. மொழி முதல்வர் உருவம் போல் மெய் இருக்கல, சாலமன் பொப்பையா மெய் போல் கருத்துன்னு சொல்லிவிடுறாரு இருக்காரு. அப்படின்னா அவர் எதுக்கு ரொம்ப பிரியம் இருக்கு. வேற உபன்யாசம் சொல்லி எவ்வளோ பிரியம்னா 2 பேரும் சேர்ந்து கோயம்புத்தூரில் குலசேகர பெருமாள் திருநட்சத்திரம் உபன்யாசம் போடுது. அவரை போட்டால் ஒரு பெருமை. ஒரு கிறிஸ்துவர் சொல்கிறாருன்னா பெருமை. நீர் சொன்னால் அவர் சொல்கிறது இன்னும் வசதி இருந்தான். அதில் பாப்பையாவும் நீனும் போட்டான். பாப்பையா வந்தார். அதில் நான் முதல்ல உபன்யாசம் பண்ணேன். நான் பெருமாள் சொல்லி உபன்யாசம் பண்ணினேன். நான் பண்ணின பொழுது சொன்னேன், அது மாதிரி சொல்லி மாயோனே மனத்தூணே பற்றி நின்று வாயார என்று சொல்லுவோம் வாழ்த்துனாலே. மனத்தூண்ணா எதுக்கு இருக்குது? அங்கே ரங்கநாதனை பார்க்குறச்சே ரங்கநாதன் அழகு வெள்ளத்தில் அப்படியே அடிச்சு போயிடுதுன்னு பயப்படுவோம். அதுக்காக அந்த தூணை பிடிச்சிட்டு அனுபவிக்கணும். அதுக்காக திருமண தூணை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே இந்த பாசுரம் சொல்கிறச்சே இல்லை திருத்தாப்புறார் அழுதுருவார். சண்டை சொல்கிறச்செல்லாம் அது சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராயணம் இறுதி அவர் முன்னாடி சொல்லணும், பின்னாடி வருது. மாயோரே மனத்தூணே பற்றி பின்னாடி வருது. அதெல்லாம் திருத்தறார். நான் முன்னாடி சேவிச்சுக்கிறேன், நீ சேவிடா முன்னாடி, நான் பின்னாடி சேவிக்கிறேன்னு வாங்கி விட்டார். அப்படி ரசிப்பாரு சொன்னேன். அவருக்கு அழுக வருது பார்க்குறேன். அவர் சொல்ல, நாங்கள்லாம் ஆழ்வார் பாசுரம் ஏதோ சொல்லுவோம் தமிழ் வாத்தியார், சாமி சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. நான் சாமிக்கு பின்னாடி அனுபவம் இருக்கு. அதான் ஆழியுள் புக்கு முகந்து கொடு. ரொம்ப பிரியம். இப்போ கூட என் உபன்யாசம் அவர் கேட்குறாங்கன்னு சொல்லுவார். சாமி உபன்யாசம்லாம் டிவியில் நகர மாட்டேன். ஆனால் அவர் பிரபலமாயிட்டார், நாங்கள் அது வேறு விஷயம். அவர் எல்லாம் பிரபலமாயிட்டார். அப்படி பிரபலமாக இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோ கருத்து இல்லை, அதனால வரல வச்சுக்கோங்களேன். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆத்து ஏறி. இன்றைக்கும் சாமி சொல்லுவார். திருவிழுக்கு சொல்ல போனால் அவங்க சாமி கேசட்னா வாங்கிட்டு போவார், உங்களுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவருடைய ரசிகர் சொன்னார். அன்றைக்கிலேருந்து பழக்கம் நான் பார்த்தேன். அப்புறம் சந்திக்கலை. அப்புறம் என்ன டிவியில் அவர் பார்க்குறார், அவரை டிவியில் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியோ ஆழிகள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தி ஏறி. ஆச்சாரியன் கம்பீரமாக உட்காந்து சிம்மாசனத்தில் சொல்லணும். சீரிய சிங்காசனத்திலிருந்து சுவாமி தேசியன் சாதிக்கிறார். விஸ்வத்யாபின் யகாதே அதிபதேச சம்பதேகாரணவேஸ்மி ஸ்ரத்தா சுத்தாவகாவேகி சுபமதிபிரபிஷிக்தா. ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற யார்? ஸ்ரத்தா சுத்தாசகி சுபமதிபிகி அபிஷிக்தா. மகான்கள் நடாதுரமால் கடாட்சம் புள்ளார் கடாட்சத்தில் இந்த உட்காத்தி வச்சு சிம்மாசனத்தில் என்னை பேச சொல்கிறாங்கிறார். அந்த மாதிரியா ஆர்த்தேரி பூர்வாச்சாரியர்களுக்கு தரியனை சொல்லி கம்பீரமாக உட்காந்து நம்மளோட யார் பயம் இல்லாமல் உபன்யாசம் பண்ணணும். ஆர்த்தேரி மொழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. சதாச்சாரியர் காலக்ஷேபம் சொல்கிறது ஆச்சாரியர் பகவானே நேரம் உட்காந்துருக்கானோன்னு தோணும்படியா அனுபவிச்சு சொல்லணும். சில பேர் சுவாமி உங்க பார்த்தாலே ஒரு பெருமாளை பார்க்க வேண்டாம் அப்படின்னார். அதாவது திருத்தாபழின்னு இருக்காங்க. ஸ்நானம் படிச்சே பெருமாளை எப்படி தியானம் பண்ணணும்னு கேட்டான். ஸ்நானம் படிச்சே எப்படி தியானம் பண்ணுறதுன்னு கேட்டான். யாரை கேட்டால் திருக்கோட்டி ரவிகளை சுவாமி நீர் எப்படி தியானம் பண்ணுவீங்க? ஸ்நானம் படிச்சே பெருமாளை தியானம் பண்ண முடியும். ஸ்நானம் படிச்சே பாட்டு பாடி ஸ்நானம் பண்ணுற ஒரு பேர் இருக்கான்.
அப்படில பெருமாளை பற்றி பாட்டு ஸ்நானம் பண்ணணும். இது எப்படி தியானம் பண்ணி ஸ்நானம் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு தியானம் பண்ணி தான் ஸ்நானம் பண்ணுவேன். நீ என்ன தியானம் பண்ணுவீங்கன்னா, நான் கொள்ளறதுக்கு எங்கள் ஆச்சாரியனோடு போவேன். எங்கள் ஆச்சாரியன் நாளை வந்தால் முதல்ல ஸ்நானம் பண்ணுவார். அவர் அப்படி குறிவார். குறிய பொருள் முதுகு பெரிய பானை மாதிரி தெரியும் பின்னாடி. அதையே சேமிச்சுட்டு பின்னாடி ஸ்நானம் பண்ணுவேன். இப்போ வந்து ஆளை வந்தார் முதுகு நினச்சி தான் ஸ்நானம் பண்ணுறேன். அதான் சதாச்சாரியுடைய திருமேனியை தியானம் பண்ணுறதே ஓசை. அக்கா உரி முதல் ஒரு ரூபம் போல் மெய் கருத்து ஆழியந்தோளை பற்பனாபன் கையில் அழிபோல் நிம்மி. ஆச்சாரியால் அப்படி உபதேசம் பண்ணுறச்சே ஏதாவது கோணல் கேள்வி எதிராளி கேட்டார்னா அப்படியே துவம்சம் பண்ணக்கூடிய அளவு சக்கரத்தாழ்வார்னு ஜொலிச்சு சொல்லு. பெரிய கோணலான கேள்விகள் வரும்போது இல்லையோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறச்சே எப்படி எம்பெருமான கேள்வியோட சக்கரம் போல இருக்கும். சுவாமி தேசிகரே சச்சரித்த ரேஷன் சொல்கிறார், சக்கரத்தை வச்சு சமாசனம் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்கிறவால அந்த சக்கரத்தை வச்சே கட் பண்ணுறேன் பாரி போகுது. அந்த மாதிரியாக ஆழிபோல் மின்னி அவ உபன்யாசம் பண்ணுறதெல்லாம் அவன் கையில் உள்ள பாஞ்சஜன்யம் போல குறவு. இதெல்லாம் ஆண்டாள் பாசனத்தை அப்படி அனுபவிக்கிறான் சுவாமி. அதிகமான சாராவடி அந்த மாதிரி புஸ்தகம் யாருக்கும் கிடையாது. எம்பெருமானோட ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ள விஷயத்தை அப்படியே அழகான ஸ்லோகத்தில் அருளி செய்தார். முடிஞ்சுட்டு சூப்பராக இருக்கேன்னா ஏண்டா இருக்காது, இது நான் பண்ணலை, இது ரங்கநாதன் வாயில் சங்கு வச்சு ஓதுறா மாதிரி என்னை வச்சுட்டு ஓது அப்படின்னு சார். பிரஜாதம் மில்லமல்லி பரிமளமிலித பிராக்கிய சேவா சமுத்திய சுத்தா லோகோஜ்வலம் மாம் ஸ்ருதி பரிஷதமஸ்கார சௌபாகியவத்பிஹி பத்யைஹி ஏதைஹி சுஹிருத்யைஹி பிரணவ மகிமவத் பாஞ்சஜன்ய கிரமேண சுவாத்மாதம் ரங்கநாதகா ஸ்வயமிதி முகரீகிருத்திய சம்மோததே ஸ்மா. நான் பாடலை, ரங்கநாதன் வாயில கும்னு ஊதுற பாஞ்சஜன்யம் மாதிரி என்ன பாஞ்சஜன்யமா வச்சான். நான் மவுத் பீஸ், ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் பாடியிருந்தார். ஆகினால நல்லா இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். பாஞ்சஜன்ய கிரமேண ஸ்வத்மோதம் ரங்கநாதா ஸ்வயமிதி முகரீகிருத்திய. என்னை பாஞ்சஜன்யத்தை ஊதுறா மாதிரி வேதாந்தேசினை வச்சு இந்த அதிகன தாராவளியை ஊதி விட்டுட்டு கேட்டு சம்மோததே ஸ்மா அப்படின்னு ஆரணமாக படுத்துட்டு இருக்காங்க. அப்படி வலம்புரி போல் நின்றதிருந்து ஆச்சார உபன்யாசம் விஷயம் சொன்னால எத்தனை பிரமாணம் சொல்கிறோம், எங்கிருந்து சொல்கிறோம். திருச்செந்தூர் பாட்டுக்கு வியாக்கியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த உபன்யாசம் படிச்சது ஒரு பெரிய திட்டம். ஈச்சம்பாடியார் ஆற்றில் பண்ணுறோம். அங்கே தைரியமாக சொல்லலாம். சுவாமி மதுராம சுவாமி வைபவத்தை சுவாமி உபய வேதாந்த சபைன்னு ஸ்ரீரங்கத்தில் ஒன்று. அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமஸ்கிருதத்தில் ஒரு அதிக விஷயபாட்டில் சொல்லணும், தமிழில் ஒரு 10 பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு ஏற்பாடு. திருநெல்வேலி ராமானுஜி அது பெரிய நாராயணஜி ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணார். அதில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகணும். எனக்கு நியாய சித்தாந்தம் பாடணும்னு அங்கே தான் போகணும். அதனால ஒரு அதிகாரம் யாரோ சொல்லணும். அந்த நரதாச்சார மாப்பிள்ளை சொல்லணும். அவர் ஊருக்கு போயிட்டு நீ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ சுவாமிகிட்ட சொல்லாத, சுவாமி சொல்லிட்டா அப்புறம் போகாது விடுவார். உங்கள்கிட்ட நீ தயார் பண்ணிடோ, நான் ஊருக்கு போகிறேன் அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லிவிட்டேன். காத்தால ஞாயிற்றுக்கிழமை காத்தால எங்கள் மாப்பிள்ளை ஊருக்கு கேட்டார். இன்றைக்கி அதிகம் சொல்லுமே மாப்பிள்ளை என்னன்னு கேட்டார் சுவாமி. உடனே அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார். உள்ள சொல்லிட்டாரா பார்த்துட்டியா சரி அப்படின்னு அப்புறம் உட்காரு சொல்லு அப்படின்னா. சமையல் போய் ஏடா கூடவா சொல்லக்கூடாது சின்ன பையன். அதனால் என்னதான் நீ பார்த்துருந்தாலும் நான் ஒரு இங்கே கவுட்டுன்னு 6 மணி உட்காந்து திருச்சி சாத்தி சரி ஓகே கண்ணாரு போகலாம் அப்படி விட்டார். வந்துட்டோம். இப்படி எனக்கு இவ்வளோ தயார் பண்ணி வச்சு அங்கே உட்காந்து வச்சுட்டா சொல்லிட்டு இருக்கேன். சுவாமி திருச்சி சாத்திட்டா முடிஞ்சு போயிடுது. அப்புறம் திருச்செந்தூரத்தோடு சொல்லணும். திருச்செந்தூரத்தை போனில் ஆய 5 புனர்கணின்ற 4 பாட்டு சொல்கிறதே கஷ்டம். 5 4 3 2 1 ஒரு பாட்டு நம்பரை அடிக்கிட்டே இருக்காரு. என்னதான் சொல்கிறா 7 7 7 என்ன 7 7 என்ன 7 ஒன்றும் பிடிபட மாட்டேங்கிறது கஷ்டம். அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றதுன்னா நல்லா நோட்ஸ் கிட்ஸ் போட்டுட்டு முன்னாடி பார்த்துட்டு வந்தால் தான் வண்டி ஓடும். வேற திருச்செந்தூர் உபன்யாசம்னு சொன்னால் நான் ரொம்ப இருங்கோ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். ஏன்னா 7 7 எந்த 7 7 பெருமாள் என்ன 7 ஆதி ஆதி ஆதின்னு ஏலம் போடுற மாதிரி பெருமாள் நீதான் ஆதி நீதான் ஆதி நீதான் ஆதிங்கிற என்ன சமாச்சாரம் அப்படின்னா வியாக்கியான விஷயம் தான் சொல்லணும். அது சொல்ல வேண்டியவர் அன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல வரல. ஏதாவது ஸ்ரீபாஷ்யமாவது இன்னொருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் வரதாச்சார சுவாமி. அன்றைக்கி இருந்தேன். சுவாமி மதுராந்த சுவாமி எழுதிருக்கார். என்னடா சொல்லணும், எங்கப்பா திவ்ய பிரபந்தக்காரா அப்படின்னார். அந்த சுவாமி ஏழலை வயத்து வழியாக போயிட்டார். அப்படியா சரியில்லை அதிசயம் என்ன சொல்லணும் கேட்டேன். நடந்த விஷயம் என்ன சொல்லணும் கேட்டேன். நான் பார்த்து சொன்னான் திருச்செந்தூர் விருத்தம் 21ஆம் பாட்டிலேருந்து 30
கண்ணே சாட்சி. முன்ன எப்போ பார்த்தாரு கிடையாது, உருவாவலோகனம் கிடையாது. பாட்டை சொன்னால் படங்கள் இல்லாமல் சாய்க்கும். அதை பிரமிச்சு போயிட்டாங்க. நாங்கள் இதனால நினச்சோம், இப்போதான் சுவாமி என்னன்னு தெரியுது. அருளிச்சேர்லேயே எக்ஸ்பர்ட் இருக்கிறவா ஓடி போயிட்டா, திருச்சி தவிர்த்த சொன்னால் போயிட்டா. அதுக்காக தான் ஓடி போயிட்டா கஷ்டம். அதான் அந்த பாசுரம் முன்ன பின்ன தெரியும், கேட்கல. ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் முடியும், தெரியாது. இந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரம் ஒரு டாப்பிக்கே தெரியாது. டாபிக் சொன்ன உடனே உபன்யாசம் தாழாதே சார் 8 days. அது முடிஞ்சப்புறம் சாயங்காலம் சாதிக்கிறார். என்ன சொன்ன அதிகரணம். ஆனால் ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்து சொல்றது பெருமை இல்லை. எப்போ கேட்டாலும் இப்படி சொல்லணும், தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லணும், எத்த கேட்டாலும் இப்படி சொல்லணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அது மாதிரிலாம் நம்மளால முடியல, அவர் தான் முடியும். அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் கிடையாது. ஏன்னா அந்த புஸ்தகத்தில் என்ன நடந்தது சுவாமிக்கு தெரியும், தான் புதுசாக சாதிக்க மாட்டேன். அதான் சுவாமியுடைய பிரதமே, தன்னுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் சொல்ல மாட்டேன், புத்தகங்களுக்கு தான் சொல்லும். தாழாதே சாங்க முதைத்த சரமழ போல் வாழ உலகினில் பெய்திடாய். இந்த லோகத்தில் நாங்கள்லாம் வாழும்படியாக சொற்பொழிவு பெய்ய வேண்டும். நாங்களும் மார்கழி நீராட, நாங்களும் பகவானை அனுபவிக்கக்கூடிய மார்கழி விரதத்தை நன்கு செஞ்சு அனுபவிக்கணும். அதற்காக நீ உபதேசம் பண்ணணும், மகிழ்ந்து உபதேசம். நாங்களும் வந்து கிடைச்சானே அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொல்லணும். ஐயோ கேட்குறானே, இவருக்கு சொல்ல வேண்டி வரது எவ்வளோ துட்டு தருவான் அப்படின்னு ரேட்டாக கேட்டா. ராத்திரி பகலாம் பாடம் சொல்லி சுவாமி என்ன சம்பாவனை பண்ண போகிறேன்னு கேட்கல. நானும் ஒன்றும் பண்ணலை, அப்போ ஒன்றும் கிடையாது. நான் பிஇ படித்து புதுசு சம்பாதிச்சோட ஒரே ஒரு பட்டு துண்டு வச்சு சேமித்தேன். அதுதான் பெரிதாக பட்டு. ஏண்டா இவ்வளோ பெருசு, இந்த பட்டுக்கு ஏண்டா செலவழிச்சுட்டு போய் சாத்தியம் போட்டு சொல்லி கொடுத்தா. அந்த மாதிரி வித்யாதானம் பண்ணி அப்படி வாழ உலகில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து இத்தனை கருணையோடு சந்தோஷத்தோட நம்மகிட்ட கேட்கிறவா கிடைச்சாலேங்கிற சந்தோஷம் அப்படின்னு ஆச்சாரிய சிஷ்யன் பிரார்த்திப்பது போல இந்த பாசனம். ஆழிமழை கண்ணா ஒன்றினே கைகரவே ஆழிகள் முகந்து விடாத்தே ஒளி முதல்வர் உருவம் போது மெய் கருத்து ஆழியர்களுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலப்புரி போல் நின்றது தாழாதே சாங்க முதல்ல சரவழவோல் வாழ உலகினை பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோவாய். கமலமுடன் நிலிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே. காரார் நிறந்துடாய் காண தவதரித்தாள் வாழியே. லோலாம் திருவாடி பூர துதித்தாள் வாழியே. விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விலங்கிழியாள் வாழியே. அமல திருப்பாவை ஐயார் அளித்தாள் வாழியே. ஆக 153 வாழ் வாழியே. அமுதனா மரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே. ஆண்டாளம் வினயடிகள் அனவரதம் வாழியே. இத்ரே பிரம்மோபதேற்றே மே குரவே தெய்வதாய பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி ஓம். எப்படி கேட்கணும்? இன்டர்நெட்ல போய் யூடியூப்னு போடணுமா? நந்தா பத்தங்கி NANDA நந்தா பத்தங்கி. பத்தங்கி PATTA ஒரு டியா பாப்போம். நாம ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணிப்போம். இது முழுக்க ரெக்கார்டாக வந்துடும் கடைசி வருது இல்லையா? சொல்லுங்க. இது திடீர்னு அமுத்தினா பாட ஆரம்பிச்சு பெரிய கஷ்டம். ஒன்றும் இதுக்கு பேர் உண்டு. அதை வச்சா திடீர்னு அதுவே எங்கே எத்தையான அமுத்தினா ஒன்று ஆரம்பிச்சிடும் பொண்ணாது. தாழாதே சார் முதற்ற சிரமம். நாளைக்கு ஒரு நாளை 2 கட்டு வாங்கிடுவான் தமிழ்நாடு கிடைக்குமான கஷ்டப்பட்டு வாங்கி. ஏன்னா சுவாதசிக்கு அப்போ நாம வெளில போக முடியும். அதே